ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது தமிழாவில் மூட் ஸ்விங்கை வச்சுக்கிட்டு கதை அளக்கிற பெண்கள், அதுக்கு பின்னாடி மறந்துக்கிற பெண்களை பற்றின ஒரு எபிசோட். நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். இது 9/2/2025 அன்று ஒளிபரப்பு நிகழ்ச்சியினுடைய ஒரு நம்ம நேரலையில் இதை பற்றின டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம். இது முதல் பாகம். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டேட் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு வந்து கொடுங்க. அண்ட் இதுவரை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற அனைத்து நெஞ்சங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் பண்ணும்பொழுது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிங்கிற கேட்டகரியில் சப்போர்ட் பண்ணுங்கள். February 14 வரப்போகுது. ஸோ அதற்கான முன்னெடுப்புகளாக சில எபிசோட்ஸ்லாம் வந்து போட்டுட்ருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்பாக ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை முன்வைத்தது ஜீ தமிழ் தொலைக்காட்சி. முக்கியமாக வந்து தமிழனே சொல்லலாம். காரணம் என்னென்னா, We're Lamb Western and we make positively. நீங்க சைலண்ட்ல போட்டுருங்க. இல்ல, நான் சைலண்ட்ல போட்டுமே என்னது ஓடுது, அதான் ப்ராப்ளம். ஏன்னா இந்த மொபைல் சைலண்ட்ல போயிடும். வாய்ஸ் ஒன்னே முக்கால சொல்றீங்களா, அது புத்தியை காமிக்குது. எனிவே தேங்க்யூ. அதான் இந்த தமிழாவில் வந்து மூட் ஸ்விங்கை வச்சுக்கிட்டு காரணமாக காட்டி பெண்கள் வந்து அது முக்கியமாக மனைவிகள் வந்து சைக்கோக்களாக நடந்துக்கிறாங்களா, இல்லை அவங்க நேர்மையாக தான் நடந்துக்கிறாங்களா, இல்லை உண்மையிலேயே மூட் ஸ்விங்ஸா, இதெல்லாம் பற்றி கொஞ்சம் விரிவாகவே தமிழ் அலசி. இது மிக முக்கியமாக ஆவிடப்பனே வந்து இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லாவே பண்ணுறார். ஏன்னா உண்மையிலே இந்த நிகழ்ச்சி, ஏன்னா பொதுவாக சில இடங்கள்ல வந்து வழ குழன்னு இருக்கும். நிறைய ஷோ பண்ணால் மட்டும்தான் அதை வந்து ஓரளவுக்கு கேதர் பண்ணிட்டு போவாங்கன்ற ஒரு அந்த விஷயத்தை வந்து ஒரு இன்னைக்கு உடைச்சாரு. நிறைய இடங்களில் வந்து சரி டீம் வந்து கேள்வி கேட்குதுனாலும் அதை புரிஞ்சுக்கிட்டு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோட கேள்வி கேட்குறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதை ஆவலை சிறப்பாகவே பண்ணார். ஸோ அந்த விஷயங்களை குறித்தான விஷயங்களை நம்ம பேச போகிறோம். மூட் ஸ்விங்ஸ் வந்து பெண்கள் கணவர்களை போட்டு படுத்தி எடுக்கிறாங்க, அந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து. இந்த மூட் ஸ்விங்ஸ்ன்னு வரதுக்கு முன்னாடியே அவர் ஆவுடையப்பன்னு அவங்க பேசுறதுக்கு முன்னாடி நிறைய பெண்கள் பேசினாங்க இல்லைங்களா. மூட் ஸ்விங்ஸ் மூட் வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு வராங்க ஜாக்கி. அதாவது வந்து இன்னும் கொஞ்சம் நோன் பண்ணலாம். மேல இவ்வளவு பெருசு இடம் இருக்குது. நான் அன்னைக்கே சொன்னா இல்லையா, காடை வைக்காதீங்க. காடை வைக்கல சார், நான் நீங்க வச்சதில் அப்படியே வச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு அதை மாத்துறதுக்கு இப்ப திறனி இல்லை. நான் திரும்ப சொல்றேன், இதோட வைங்கன்ட்டு. அதுல என்னென்ன இருக்கு தெரியாது. அப்புறம் நான் வைக்கல சார், அது நீங்க வச்சது அப்படியே வச்சிருக்கேன். எனக்கு அதை மாத்த பண்ணணும் இல்லம்மா. அப்புறம் என்னம்மா கேமரா ஒரு வாட்டியாவது தெரிஞ்சுக்கணும் இல்லம்மா. அப்படி திருப்பி வச்சாதான் இருக்கிற பொருள்லாம் தெரியும். கொஞ்சம் லைட்டா அவ்வளவுதான். அதான் கார்னர் கரெக்டா வந்து போச்சு. இதான் ஃப்ரேம். என்ன எவ்வளவு நாளைக்கு இதுதான் கார்னர், இதுதான் இதோட கார்னர், அப்புறம் இதுக்கப்புறம் வந்துருந்தா இவ்வளவு தூரம் கார்னர், எவ்வளவு நாள் சொல்றதுன்னு சொல்றேன் நான். கரெக்ட் தான் நீங்க சொல்லுவாங்க. இப்ப கரெக்டா இருக்கா? இப்ப பாருங்க, ஃப்ரேம் பாருங்க, அங்க இவ்வளவு பெருசு இல்லைங்க, அங்க பாருங்க, அங்க இப்ப எவ்வளவு கரெக்டா இருக்குது. எவ்வளவு தூரம் வந்தாலும் தெரியாது. This is a frame. இது ப்ராப்ளம் என்னன்றது அப்புறமா உங்களுக்கு நான் டிஸ்கஸ் பண்றேன். அப்புறமா பேசுவோம். அது என்ன சொன்னாலும் அது அவ்வளவுதான். ரைட். சரி, எனிவே சொல்லுங்க. அதாவது கணவர்கள் வந்து எது செஞ்சாலுமே அது மூட் ஸ்விங் ரேஞ்சுக்கு கொண்டு வந்துட்டாங்க. எனக்கு மூட் ஸ்விங்ஸ் ஆக்சுவலி ஐ ஹேவ் a mood swings. உங்களுக்கு தெரிஞ்சு உண்மையிலே இப்ப மூட் ஸ்விங்ஸ் தான் இருக்கேன். இன்னொரு விஷயம், ஐ அம் பிரெக்னன்ட். பிகாஸ் 3 நாளைக்கு முந்தா நாள் ஆக்சுவலி நேத்து காலையில வாமிட், ஆக்சுவலி கிரிடினஸ் ஆல்சோ. ஸோ மூட் ஸ்விங்ஸ் ஆல்சோ. பீரியட்ஸ் நம்மளுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனால் எனக்கு வாந்தி எடுத்துட்டேன், உடனே தலை சுத்தல் வந்துடுச்சு. அப்போ யோசிச்சு பாருங்க, அப்போ வந்து ப்ரெக்னென்ட் தானே, வயிற்றெல்லாம் ஒரு மாதிரி கொசையுது பண்ணுது. அப்புறம் NHS போய் அப்புறம் அவங்க கிளியர் பண்ணாங்க. அவங்க 2 டைப் ஆஃப் விஷயம் சொன்னாங்க, கிரிடினஸ், அப்புறம் இன்னொரு விஷயம் கிடி. என்னவா இருந்தாலும் இங்க தங்கிடாத, கிளம்பு வெளியே சனியனுங்களே, எப்ப பார்த்தாலும் வந்து உட்காந்துட வேண்டியதுன்ற மாதிரிமா தெரிச்சு விடுறானுங்க. இன்னொன்னு, நீங்க டாக்டர் கிடையாது, நான் தான் டாக்டர். நான் தான் சொல்லுவேன், நீ பிரெக்னன்ட் இல்ல, கிளம்பு அப்படின்ட்டா. நான் எனக்கு இவ்வளவு விஷயங்களா இருந்தாலும் எனக்கு பிரெக்னன்ட் ஆயிடும் போல நான் நினைச்சிட்டேன். இல்ல, நீங்க நிறைய தமிழ் படம் பாக்குறதுனால தமிழ் படத்துல அவங்க போவாங்க, வாந்தி எடுப்பாங்க, மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க, உடனே பிரெக்னன்ட், கையை நாடி பிடிச்சானா முடிஞ்சு போச்சு, அவ்வளவு பிரெக்னன்ட். எல்லா டாக்டர் தான் நம்ம ஊரை பொறுத்தவரையிலும் வச்சுக்காங்க.
ஸோ அப்ப எல்லாமே கொஞ்ச நேரம் தான் ஜிஜே கேட்டிருக்கா அண்ணா பிரெக்னென்ட் மூட் ஸ்விங் அவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃப்ரேம் வைக்கலன்ட்டு மூட் ஸ்விங் வச்சுல அது பிரெக்னென்ட் மூட் ஸ்விங் தான் அதெல்லாம். இதுதான் இப்ப இதுதான் ஒரு ரைட் எக்ஸாம்பிள். இப்ப இது வந்து ஜாக்கிக்கு வர்ற கோவம் இல்லையா, பட் இதையுமே மூட் ஸ்விங்ல சேர்த்துறாங்க. எல்லா கேஸையுமே ஜாக்கி அது என்ன கேஸ் இருந்தாலும் இந்த டிவி ஒர்க் ஆகல மூட் ஸ்விங் ஆயிட்டேன் நானு, அது ஏமா செய்யல மூட் ஸ்விங்ல இருக்கேன் நான், ஏமா சமைக்கல மூட் ஸ்விங்ல இருக்கேன். உண்மையிலேங்க நான் யோசிச்சது எப்படின்னா நிறைய நேரங்கள்ல நம்ம வந்து பெண்களுக்காக பயங்கரமா பேசுவோம்ல. இல்ல நாம வந்து இன்னமும் வந்து இந்த சைக்கோக்களை பத்தி நம்ம பேசுறோம். சைக்கோக்கள் இன்னமும் இருக்கிறாங்கிறது வேற விஷயம், அது மாற்றமே கிடையாது. ஆனா அதுக்கு நிகரான ஒரு ஆட்களா நீங்க இந்த 20 வருஷத்துல இவ்வளவு தூரம் வந்து வளர்ந்து நிக்கிறது வந்து ரொம்ப கேவலமா இருக்கு உண்மையிலே. இன்னொன்னு இப்ப இருக்கிற இளைய தலைமுறை நினைச்சா இன்னும் வருத்தமா இருக்கு. அவங்க பேசுற பேச்சுக்கள், அவங்களுடைய தாட் ப்ராசஸ், அவங்க வந்து சாரின்னு கேட்கறதுக்கு அவங்க ரொம்ப கூச்சப்படுறாங்க. உதாரணத்துக்கு ஒன்றும் இல்லை, நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நான் வந்து இதை வந்து சொன்னது வந்து ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், 8 வருஷமோ 9 வருஷத்துக்கு முன்னாடி பைக்கில் போகும்போது பசங்க யாராவது ஸ்கூல் பசங்களை கூட்டிட்டு போனோம்னா இறங்கி அம்மா நடந்து போயிட்டே இருப்பான். ஆமாம், இது வந்து ரொம்ப கேவலமான விஷயம். இப்படி ஒரு விஷயம் ஒன்று தப்பாக போயிட்டு இருக்கு. நான் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு கார்ல வந்து ஒருத்தவங்க அடிபட்டு விழுந்தாங்கன்னு சொல்லி அவங்கள வந்து தலையெல்லாம் அந்த பொண்ணுக்கு எங்கேயோ தள்ளிட்டு வந்திருக்கான் போது. அதை குன்றத்தூர் போய் என்ன குன்றத்தூர் கிடையாது ஸ்ரீபெரும்புத்தூர் போயிட்டு இழுத்துன்னு வரும்போது ஆக்சிடென்ட் ஆகி அந்த பொண்ணு இங்கே பொழந்து ரத்தமா வழியுது. அவன் வந்து கம்ஃபர்டா உட்காரு, என் காரே ரொம்ப சின்ன காரு 800 ஆல்டோ, அதுல வந்து அவன் உட்காரானா எனக்கு கம்ஃபர்டா இல்லன்றான். டேய் எங்க கால் வைக்கிறது, எங்க கால் என் தலையில வை மயிர அப்படின்ற மாதிரி இருந்தது. எனக்கு அவ்வளவு கோவம் வந்தது. அந்த பையனோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா நான் அவருக்கு ஃப்ரண்ட் சீட்டை கொடுத்துட்டு நான் வந்து இவன் வந்து உட்காருவேன் இவர் முன்னாடி உட்காந்து சார் இங்க டென்ஷன் லைவ்ல இருக்கோம் நம்ம. நீங்க இப்ப மூட் ஸ்விங் ஆகாதீங்க, உங்களுக்கு நான் பிரெக்னன்ட் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஸோ இல்லை அந்த பையன் உண்மையிலே அப்படிதான் கேட்டாப்ல. எனக்கு அது பெரிய ஆச்சரியமா இருந்தது. ஒரு டக்குன்னு உனக்கு ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் வராங்க, கார்ல கூட்டிட்டு போய் அங்க வந்து உங்களை வந்து நான் இறக்கி விட போறோம். பட் அந்த பையனுடைய கம்ஃபர்ட் ஜோனை முதல்ல பார்த்தாப்ல, நான் எப்படி இப்ப இங்க உட்கார்றது, கீழே பொருள் இருக்குங்களே காலை மடிச்சு வச்சு உட்காருங்கப்பா, அந்த பொண்ணு எப்படி இருந்தாலும் உங்க மேல சாஞ்சுதானே உட்கார போகுது அப்படின்னு. நான் யாழ் நீ தூக்கிய மடியில உட்கார வச்சுக்கிறேன், இன்னும் வேற என்ன நம்ம பண்ண முடியுங்கிற மாதிரி இருந்தது எனக்கு ஒரு கட்டத்துல. நீங்க இறங்கி பொட்டாட்டி இறங்கி நடக்க விடுங்க, உங்க பிள்ளை யாரோ நிறுத்துனுங்க, எங்களுக்கு போய் இட்டுன்னு போங்க அப்படின்ற மாதிரி தான். அப்படிதான் இருந்தது அந்த பையனோட மனநிலை. அப்படியான மனநிலையில தான் பேசின நிறைய பெண்களுடைய மனநிலை அப்படிதான் இருந்தது. இதுல இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா ஜாக்கி, இப்ப இருக்கிற பெண்கள் இல்லைங்க, ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா எல்லாம் 40s நினைக்கிறேன், அவங்களுமே அப்படிதான் இருக்காங்க. நான் வீட்டுல தனியா இருக்கேன்ல சார் அப்படின்றாங்க. ஹஸ்பண்ட் தானே சார். அப்புறம் இன்னொரு செய்தி, 22 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான் வந்து இது வர்ற 14ஆம் தேதி வந்து வேலண்டைன்ஸ் டே, அதுக்கப்புறம் எல்லாமே ஆன்டி லிஸ்ட்ல சேர்த்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்ததுன்றதை இங்க நான் தாழ்மையோட தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இருப்பாளர்கள் பொதுவானதுன்னும் போது நானும் வந்து அப்படி இல்ல. ஆனா பட் ஸ்வீட் எப்படி நீங்க ஸ்வீட் 16 மாறுவீங்க, நாங்க மாறுறோம். நான் அப்படி சொல்லவே இல்லை. நான் என் மனசளவுல ஸ்வீட் 16, மத்தவங்க எப்படி வேணாலும் நினைச்சுக்காங்க. பட் ஆனா அப்படி ஒரு விஷயம் அவங்களால ஆனா அது வந்து என்ன தெரியுமா கொடுமையா வர போட்டிருந்தானுங்க, அதுக்கு மேல நீங்க இருக்கும்பொழுது உங்களுக்கு லவர்ஸ் டே விஷஸ் வரலன்னா ஆன்டி வெயிட் ஃபார் ஹாப்பி விமென்ஸ் டே அப்படின்னு சொல்றதுக்கு வெயிட் பண்ணுங்க அப்படின்னு வேற போட்டிருக்கானுங்க. அது என்ன கணக்குன்னு தெரியல, 22 வயசு. சரியா, சரி அது ஒரு தகவல் தான், விடுங்க அந்த தகவல் விடுவோம். என்ன மாதிரியான பேச்சுக்கள் அவங்க ஃபர்ஸ்ட் கேக்குறாங்க இல்லையா, என்ன மாதிரி மூட் ஸ்விங்ஸ் உங்கள் மனைவிகளிடம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப ஒருத்தர் சொன்னாரு, சார் சாதாரணமா தான் இருப்பாங்க, மூட் ஸ்விங் ஆற அன்னைக்கு வந்து கிச்சன்ல எல்லா நாளும் டமார் டுமீர்னும், ஆனா அவங்களுக்கு எல்லா நாளுமே டமார் டுமீர் தான் சார் பண்றாங்க, எல்லா நாளுமே அவங்க மூட் ஸ்விங்ல தான் இருக்காங்க. இதுதான் நான் சொல்ல வந்தேன். இப்ப மூட் ஸ்விங்கிறது எப்ப இருக்கும், உங்களுடைய பீரியட்ஸ் டைம் அப்ப வர்றதுக்கு முன்னாடி வந்ததுக்கு அப்புறம் ஒரு 1 வீக் பிளஸ் ஒரு மைனஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாட்கள்ல இருந்தா பரவாயில்ல. ஏங்க எனக்கெல்லாம் மூட் ஸ்விங் வந்து அழுகதான் வரும். அது எப்படி வச்சிருக்க, நானு உண்மையிலேயே நானும் என் ஃப்ரெண்டும் அடிக்கடி பேசிப்போம், என்னென்னோ பண்றோம்டி, இன்னும் தலைகீழாதான் நான் சொல்லுவேன், இன்னும் தலைகீழாதான்டி நடக்கல நாம அப்படின்னு. அவ சொல்றா, நாம என்னென்னோ பண்றோம்டி, கைத்துல நடக்கிறோம், பல்ட்டி அடிக்கிறோம், ஸ்விம் சூட்ல கூட வந்து பல்ட்டி அடிக்கிறோம், அடிக்கிற மாதிரி நம்ம எல்லாம் பண்றோம், மற்றதெல்லாம் ஒண்ணுமே செய்ய மாட்டேங்குதுடி, எல்லாம் காலடி நாய் செல்வியா சுத்துறானுங்கடி அப்படின்னு போது நான் அந்த பக்கம் கிராஸ் பண்ண போது ஒரு பக்கம் அப்படியே கப்பு நின்ன, நானே காலடி நாய் செல்ல அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன். உடனே இவங்க அவங்களும் சொல்றாங்க, ஆமாடி எனக்கும் தெரியலடி, அவங்களும் வந்து
மொக்க மோகனா இருக்குதுங்க. காலடியில உட்காந்துருக்காங்க. நம்ம என்னென்னோ பல்ட்டி அடிக்கிறோம், போறோம் வரோம், என்னென்னோ வாய்ஸ் ஓவரா பேசுறோம். என்ன பேசினாலும் ஒன்றும் கடைசியில மகாத்த கதையை நிறுத்திடுறாங்க அப்படின்ட்டு இவ பேசுறான்னு வச்சுக்கோங்களேன். Oh, the conversation, I am very sorry for that. ஆமா. I am also pregnant, you know. I need a juicy conversation to all. So I need to hear. To hear. So that's all. Juicy conversation விடுங்க. பட் உண்மையிலேயே நானே என் ஃப்ரெண்டு சொன்னவங்க, ஏன் என்னென்னவோ பண்றோம். அவ அதான் உண்மையிலே சொன்னா, இன்னும் சம்மர் சால்ட் தாண்டி அடிக்கல நாங்க எல்லாம் பண்றோம். ஆனா நம்மள ஏடி லெஃப்ட்ல ஹேண்டில் பண்ணிட்டு போறாங்க. இது வந்து நாங்க இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு முன்னாடி சொன்னோம். ஆனா வந்து இல்ல நிகழ்ச்சி பாக்குறது முன்னாடி ஒருத்தவங்க 10 வருஷமா வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்கல்ல அட்மினா புருஷனுடைய இத, அதுதான் வந்து முதல்ல வைரல் ஆச்சு. அந்த பொண்ணுக்கு வந்து அம்மா அது ஒரு புருஷன், அவன் என் புருஷன் சார் அவங்க ஹஸ்பண்ட் அக்கவுண்ட் சார். என்ன முன்னாடி அந்த 80s போட்டு அடிப்பான ரோட்ல போட்டு பொழப்பான குடிச்சிட்டு வந்து கடைசியில வந்து பார்த்தா என் புருஷன் கை வைக்காதீங்கன்னு. அது ராஜேந்திர படத்துலயே நாங்க பார்த்தோம். ஓகே, ராஜேந்திர படத்துல ராஜேந்திர வந்து தங்கச்சி புருஷனை போட்டு காலி பண்ணுவாரு. கை வைக்காத நான் அவர் மேல, அவர் என் புருஷன், உனக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு. அப்படியே அவர் வந்து தங்கச்சி நான் உனக்காக தானே எல்லாம் செஞ்ச தங்கச்சி அப்படின்னு போயிடுவாரு. உண்மை அந்த மாதிரிதான். ஏன்னா இந்த கணவர்கள்ட்ட கேட்கறப்ப அதான் ஒருத்தர் ஒரு விஷயத்த சொன்னாங்க. சார் மூடு ஸ்விங் அப்படின்னு சொன்னா அந்த அது பேர் என்ன சொல்றது, பிளாக்கே பண்ணிடுவாங்களாம் கணவர்களை. எனக்கு அது புரியவே இல்லை மேடம். சார் எனக்கு அவங்களுக்கு மூட் ஸ்விங் ஆயிடும் சார். அதுக்கப்புறம் வந்து நான் போய் அவங்கள்ட்ட சாரி வந்து கேட்கறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து கன்க்ளூஷன் இப்ப சொல்லல. இப்ப நான் அந்த மாதிரியான ஆட்கள்லாம் சந்திச்சிருந்தா இது என்னவா இருக்கும், அந்த அதுக்கு வந்து கன்க்ளூஷன் வந்து டைம் முடியும் போது கேளுங்க, நான் சொல்றேன். என்ன நானா தான் என்ன செய்வேன் செய்வீங்க கண்டிப்பா கேட்கறேன். இப்ப ஒரு 60 பேர் கிட்ட பாத்துட்டு இருக்கீங்க, 31 பேர் தான் லைக் பண்ணிருக்கீங்க. சோ கோல்டன் ரூல்ஸ் வந்து லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் ஆட்ஸ் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதான் நம்மளுடைய கோல்டன் ரூல். சோ லைக் போடாம வந்தாங்க அத்தனை பேரும் டபக்குன்னு போயிட்டு லைக் போட்டு வந்துருவீங்களா. மேம் இதுல எனக்கு இன்னொரு விஷயம், இந்த ஆப்லாம் இருக்குன்ட்டு அவங்க ஷாலினி சொன்னாங்கல்ல, இதுல ஒருத்தர் வந்து பாக்குறதுக்கு வேற மாதிரி இருக்காரு. ஆனா ஐ மீன் நான் சொல்றது வந்து தப்பா சொல்ல, யூ கான்ட் பிலீவ் யூ நோ. அவர் சொல்றாரு நான் வந்து இது ஆப்லாம் டவுன்லோட் பண்ணேன்னா எனக்கே வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு மேடம். நம்ம என்னத்துக்கு இருக்கிறோம் அப்படின்னு நம்ம கூட இருந்து பாத்துக்கிறோமே, அவருக்கு அந்த பிரச்சனை வந்துடுற வேண்டியது அங்க இருந்து கூட இருந்து. அவர் சொல்றாரு, அவர் வந்து டாக்டர்கிட்ட சந்தேகமா கேட்கிறாரு. மேம் அவர் வந்து என்ன கேக்குறாருன்னா, ஆப் கூட இல்ல நான் குறிச்சு வச்சிருக்கேன்றாரு. என்ன ஆப் காலண்டர்ல இன்ட் போட்டு வச்சிருக்கேன். நான் லவ் பண்ண காலத்துல இருந்து எனக்கு தெரியும் அவங்களோட இது எப்பன்னு சொல்லிட்டு அப்படி பாத்துக்கிறேன் நானு. ஆனா வந்து இவங்க அதை மிஸ்யூஸ் பண்றாங்களோன்னு எனக்கு தோணுது மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கதை என்ன தெரியுங்களா, முன்ன பின்னதான் பேசுறேன். பட் அவர் கதையை சொன்னனால சார் அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, மேம் என்னை வந்து ஒரு தடவை தூக்கி வீசி அடிச்சுட்டாங்களா எதையோ, பக்கத்துல இருக்கிற இன்னொருத்தருக்கு பயங்கர பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அவர் வந்து தண்ணி புடிச்சு வச்ச பிளாஸ்களே போட்டுருக்காங்க. ஆனா இவர் வந்து எதையோ தூக்கி அடிச்சுட்டாங்க போல, மயக்கமே ஆயிட்டாராம். மயக்கமானவரை இவங்க எட்டி வர வச்சாங்களா, ஏந்திரி நடிக்காது அப்படின்னாங்களாம். அவங்க அப்ப பாருங்க அவரோட நிலைமையை. எனக்கு இதுல எல்லாமே ஆச்சரியம் என்னன்னா, இப்படி இருக்கிற அத்தனை கணவர்களுமே திரும்பவும் போய் அவங்கதான் சாரி கேக்குறாங்களாம், அவங்கதான் பேசுறாங்க. எமர்ஜென்சி எங்கேயும் போக முடியாது மேடம். அது வேற, அதுதான் அது வந்து அது ரொம்ப கொடுமை மேடம். இந்த ஒரு விஷயத்தை வச்சுதான் மேடம் இந்த கதையே ஓடிட்டு இருக்குது. வேற ஒண்ணுமே frankly speaking in this வேற அவசரத்துக்கு வேற எங்கேயும் போய் தண்ணியும் குடிக்க முடியாது மேடம், தண்ணியும் சாப்பிட முடியாது. ஸோ அதுதான் வந்து ஒரே கோராமையா இதுங்க வந்து அதை வந்து ஒரு பெரிய விஷயமா நினைச்சிட்டு இருக்கு மேடம். இதுல எனக்கு இன்னொரு ஒரு ஆச்சரியம் ஜாக்கி, இவங்க வந்து பிளாக் பண்றாங்க எல்லாருமே. அது பொதுவா வந்து எத்தனை பெண்கள் பண்ணுவீங்கன்னு கேட்டா எல்லாருமே கை தூக்குறாங்க. கணவரை பிளாக் பண்ணிடுவோம். மோரோவர் ஆமா மெஜாரிட்டி பிளாக் பண்ணிடுவாங்களா. அதுல ஒரு அம்மா வந்து அந்த மஞ்சள் கலர் சாரி அவன்கிட்ட கேக்குறாங்க, பிளாக் ஏமா பண்றீங்க அப்படின்னா, சார் பிளாக் பண்ணிடுவாங்களாம் போன்ல. இவர் வாட்ஸ்அப்ல ஏன் கால் பண்ணலன்னு கேட்பாங்களா அடுத்து. அதாவது மூட் ஸ்விங்லே வந்து மூடோடு சிங் அதுதான் மேடம். ஏதாவது ஒரு வகையில வந்து தேடணுமா. இப்ப ஃப்ரெண்டு நம்பர் வாங்கி ஒரு பேசுவாராம், போடாம கொய்யாமா அப்படின்ற மாதிரி டப்புன்னு கட் பண்ணுவாங்க. அது ஃப்ரெண்ட் நம்பர்ல ஃபர்ஸ்ட் எடுப்பாங்களாம். அப்ப அவர் தான் ட்ரை பண்றாருன்னா கட் பண்ணிடுவாங்களாம். சரிம்மா அப்புறம் எப்படி உங்களை ரீச் பண்றதுன்னா இன்ஸ்டாகிராம்ல கூப்பிடட்டும், அப்புறம் என்னன்னோ சொல்றாங்க, வேற எதுலயாவது கூப்பிட்டுமே, அப்புறம் எதுக்குமா அப்படி கூப்பிடணும், அப்புறம் நான் முக்கியம் எப்படி தேடணும்ல என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ஷோ முடிச்சதுமே உங்களுக்கு ஃபோட்டோஸ் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். ஷோ அதாவது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் அதை பார்த்தேன். அப்பயே வந்து காலை கொஞ்சம் காமியாக என்ன சாக்ஸோடய காலை நீட்டினாங்க, எடுத்து கண்ணில் ஒத்திக்கிட்டேன். அப்புறமேட்டா தான் நான் வந்து சாக்ஸோட கூட வந்து அதை எடுக்கக்கூடாது, பியூராக வந்து
சாக்ஸ் அவுத்துட்டு வந்து உட்காருமா அப்படின்னு சொல்லி உண்மையிலே இவ ரேக்கமணி கேட்டா என்னன்னா இது வந்து என்னது நலுங்கு வைக்கிறீங்களா அன்னைக்குன்னா நலுங்கு வேற ஏதோ சொன்னாலே நலுங்கு சொல்ல மருதானியா தைப்பூசத்துக்கு மயிலாப்பூரே பளிச்சுன்னு இருக்குது ஏதோ ஒன்று சொன்னாங்க பார்த்துட்டேன். சரி அதை பார்த்துட்டு வாங்க. ஆமா வரலட்சுமி பூஜை அண்ணா அப்படின்னு கேட்டா வராத லட்சுமி பூஜை தான். அதேதான். சரி சொல்லுங்க. எங்கே வந்து இந்த ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதனுடைய லிங்க் யூஸ்வலாக கொடுத்து பின் பண்ணுவாங்க. இன்னைக்கு பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. பட் கமெண்ட்ஸில் வந்து அந்த லிங்க்கை வந்து பின் பண்ணுறோம். அந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டிலையும் இணைஞ்சுக்கோங்க. அதில் தான் இதெல்லாம் போட்டிருந்தாங்க. ஓகேவா? பட் எனக்கு அது பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா அந்த பொண்ணு எப்படி அது எனக்கு புரியவே இல்லை. இது என்ன மாதிரியான ஒரு மனநிலை இது? பொண்ணுங்க என்ன இவ்வளோ வீக்கரான ஒரு ஆளா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு உண்மையிலேயே. நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க தெரியும் மேடம்? அவங்களெல்லாம் மைராண்டின்ற மாதிரி ட்ரீட் பண்ணுவீங்க. சார் இப்போ நம்ம பிளாக்கே பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். பிளாக் எதுக்கு பண்ணுவீங்க? நீங்க பேசக்கூடாதுன்னு தானே பிளாக் பண்ணுவீங்க. இது என்ன விளையாட்டு இது பிளாக் பண்றது? இப்போ ஒரு 10 தடவைக்கு மேல நீங்க பிளாக் பண்ணிட்டே இருந்தீங்களா அந்த பையனுக்கு உங்களை மேல திருப்பி அதுக்குதான் ஒருத்தர் திருப்பினார் பத்தியா அதாவது வந்து இறங்கி வீட்டு வாசல் இறங்கி 10 நிமிஷத்துக்கு எல்லா சாட் ஹிஸ்டரியும் டெலீட் பண்ணிட்டு அவங்க போய் பார்ப்பாங்களாம். சார் இது அதை விட இருங்க. இது வந்து என்னன்னா வாட்ஸ்அப்ல பிளாக் பண்றது கால் பண்றது அதுக்கப்புறம் வேற எப்படியாவது கால் பண்ணி என்ன ரீச் பண்ணணும்ல. அதுக்கு தான் இன்னொருத்தர் சொன்னாரு சார் வாட்ஸ்அப்ல கால் பண்றது எப்படி விட்டுருங்க சார். கால் பண்ணி அவங்க வந்து நம்மள வந்து பிளாக் பண்ணிருந்தாலுமே நோட்டிபிகேஷன் போகுமா. அது இன்னொரு ஒரு அம்மா 100 நோட்டிபிகேஷன் வந்தாதான் அந்த அம்மா பேசுமா. ஏமா இப்படி பண்ற அப்படின்னு கேட்டா சார் அப்புறம் அவர் நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது தெரியும். ஒரு நாள் 2 நாள்லாம் பரவாயில்லங்க. இது காலத்துக்கு இப்படின்னா அது என்ன எனக்கு புரியவே இல்லை. அதேதான் ஜாக்கி எனக்குமே நான் காலேஜ் நைஸ்ல தான் கிடக்குறேன். தூக்கி எப்பா எனக்குலாம் நான் உண்மையிலே எனக்கு ஆத்தாத்து போனேன் பார்த்துட்டு என்ன பண்ணுங்க இந்த பொண்ணுங்க எப்படி இப்படி கண்ட்ரோல் வச்சிருக்க முடியும். எல்லாமே சிவராத்திரி தான். ஏதாவது சொல்ல போறேன் நான் என்னையா அது எல்லாம் சாட்டர்டே நைட்டு தான் மேடம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. முடிஞ்சது கதை. டோட்டல் கொலாப்ஸ்டு. இது கொலேஷனா சார்? நான் அப்படி கேட்கல ஜாக்கி. ஒரு செல்ஃபிகோ ஒரு கோபம் எல்லாம் இருக்கும் இல்ல. அதுக்கு ஒரு பையன் ரொம்ப அழகா சொன்னாப்ல லவ் மேரேஜ் எல்லாமே 90% லவ் மேரேஜ். அதுல இப்ப இந்த விஷயத்துக்கு வரேன். ஒரு அம்மா வந்து 10 வருஷமா அட்மினா அதுதான் இருக்கா. அந்த பையன்ட்ட கேக்குறாங்க ஏன்பா உன் கண்ணு முன்னாடி மெசேஜ் உட்கார்ந்து வேற நான் தான் ஹேண்டில் பண்றேன். நிறைய பொண்ணுங்க வேற அவருன்னு நினைச்சு எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. இந்த மொபைல் வந்து இப்படிதான் இருக்கும். ஜாக்கியோட மொபைல் இந்த கண்ணாடி கீழே இருக்கிற மொபைல் அங்கேதான் இருக்கும். ஒரு நாள் கூட அதை எடுத்து பார்க்கணும்ன்ற ஒரு தாட் ப்ராசஸே நமக்கு வந்தது இல்ல. இந்த போன் விஷயம் பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நீங்க அதை வந்து பார்க்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. பார்த்துட்டீங்கன்னா உங்க மூடே ஆஃப் ஆயிடும். அது யாரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருடைய இதுவே சரிதான். ஏன்னா அவங்க பர்சனல் ஸ்பேஸ் அது. உண்மைதானே? உண்மையிலேயே அந்த பர்சனல் ஸ்பேஸை நீங்க வந்து நோண்ட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களால நிம்மதியா வாழவே முடியாது. இல்ல உங்களுக்குன்னு ஒரு 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 இல்லங்க அது பர்சனல் ஸ்பேஸ் அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். ஒரு வார்த்தை சொல்லப்பல ஆவுட் வெப்பன். he is not your slave. he is your husband partner அவ்வளவுதான். அவங்க அத வேற கேட்பாங்க சார் அவர் என் ஹஸ்பண்ட் தானே சார். அவர் என் ஹஸ்பண்ட் தானே. ஏமா நான் என்ன கேக்குறேன் இப்போ இவ்வளவு யோகியம் எடுக்கிற இந்த பெண்கள் உங்க பாஸ்வேர்ட் அவர்கிட்ட இருக்குன்னா அவருக்கு தெரியாதுன்றாங்க. அது எப்படி? அதுதான் என் மேட்டர். அப்ப இந்த ஓவர் எவ்வளவு ஓவர் டூ அது வந்து இது வந்து ஒரு ஆளு அவங்க தான் அட்மினா இருக்கா. அந்த பையன் உண்மையிலே பாவமா பாக்குறாப்ல. ஓப்பனாவே அந்த பையன் சொல்றாப்ல சார் சில பேரை எனக்கு ரொம்பவே பிடிக்கும் சின்ன வயசுல இருந்து. ஆனா அவங்க மெசேஜ் பண்ணும்போது கூட இவங்க தான் ரிப்ளை பண்ணுவாங்க. ஓகே அது எவ்வளவு ஒரு கொடுமை. இதுக்கும் மூட் ஸ்விங்குக்கும் என்ன சம்பந்தம் ஜாக்கி? நான் கேக்குறேன் தெரியாம. கண்டிப்பா இதை எடுத்துன்னு வந்து மூட் ஸ்விங்ல எல்லாத்தையுமே மூட் ஸ்விங்குள்ள ஆட் பண்ணி விட்டுறது. ஆமா எனக்கு எவ்வளவு ஒரு தப்பா நீங்க யூஸ் பண்றீங்க. உங்களுக்கு இருக்கிற ஒரு சின்ன விஷயங்களை ஒரு தப்பா நீங்க யூஸ் பண்ணும்போது அப்ப நமக்கு கோவம் வருமா அப்படின்ற மாதிரி நமக்கே தோணுதா இல்லையா? உண்மை. நீங்க காலில் விழுந்ததுக்கு மிக முக்கிய காரணமே என்னன்னா என்னெல்லாம் வந்து ரொம்ப கிரீன் சாண்டாவனா அப்போ இருக்கலாம். ஆனாலும் அப்பெல்லாம் ஒன்றுமே கிடையாது. உண்மையிலே சொல்கிறேன். அப்போல்லாம் நான் வந்து ஒன்றுமே இல்லை. அப்பயே வந்து அவள் லவ் சொல்லிட்டு என்ன சொன்னேன், நீ சம்பாதிக்காதவனை நான் பார்த்துக்கிறேன்னா. சரி இப்படி இருக்கக்கூடாது. நாம் எப்படியா இருந்தாலும் நம்ம தனித்து வந்து ஒரு இயங்கணுன்றதுக்காக தான் நம்ம வந்து எம்ஏ முடிச்சது, வேலைக்கு போனது, படங்கள் போனது, எல்லா விஷயங்களும் தனித்துவமாக நம்ம ஒரு விஷயம் பண்ணணுன்றதுக்காக தான் அதை செஞ்சது. ஆனால் இங்கே என்ன எனக்கு புரியவே இல்லை. இப்போ ஒரு ஹஸ்பண்ட் இப்படி பண்ணுறாரு அப்படின்னும் போது நீங்கள் கூட இருந்து எவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக இருக்கணும், எவ்வளோ சைக்கோவாக நீங்கள் வந்து
ஒரு லவ்வை, ஒரு பரிதாபத்தை, ஒரு கன்சர்னை நீங்க என்ன பண்றீங்கன்னா அதை வந்து தூக்கி போட்டு மிதிக்கிறீங்க. அப்ப உங்ககிட்ட திருடுதனாலும் போனோம், வெளியில வந்து நின்று ஒரு 10 இது எரேஸ் பண்ணிட்டு போனார்ல, எப்படி உங்ககிட்ட எல்லாத்தையும் பகிர்ந்துக்கு தோணுன்னு கேக்குறேன். அல்ல, அந்த எரேஸ் பண்ணவர்கிட்ட இவங்க என்ன காரணம் சொல்றாங்கன்னா, நான் போய் ட்ராஷ்ல போய் பாப்பேன் சார், அடுத்த வாட்டி ட்ராஷ் டெலீட் பண்ண மாட்டாங்க, முடிஞ்சு போச்சு. நான் இன்னொரு எக்ஸ்ட்ரா போட்டு எங்க வீட்டுல ஒரு சைக்கோ மாதிரி இருக்குதா வச்சு செல்லம் இந்த மெசேஜ் அனுப்பாத, எல்லாத்துக்கும் டியர் கன் எல்லாத்துக்குமே அனுப்பிச்சு வச்சிருவேன். வீட்டுல ஒரு பெரிய சைக்கோ உட்காந்து இருக்குது, மொத்த இங்க வகை வகையா வச்சிருக்காங்க, நம்ம அனுப்பாதா அப்படின்னு எல்லாருக்கும் அனுப்பிச்சு விட்டுருவேன். நீங்க அதுல அனுப்புங்க, என்னன்னா வெறும் சாப்பிட்டியா தூங்குனியா அது மட்டும் போதும், வேற எதுவும் அதை அனுப்பிச்சிடாதீங்க, ஹார்ட் கூட போடாதீங்கன்னு. ரொம்ப டீசெண்டா இருக்கு. அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கா, அவன் வந்து பார்த்து எனக்கு வந்து ஹாப்பியா இருக்கணும், இருந்துட்டு போட்டோம். அதை நீங்க செஞ்சிருங்க தயவுசெய்து. கால்னா என்ன ராஜன் நீ போடலையா, சுப்பு நீ போடலையா அப்படின்ற மாதிரி நானே ஃபோன் பண்ணி கேட்டுருவேன், காலைல போட்டு அப்படின்ட்டு ஹாப்பியா இருக்கட்டும் அப்படின்ட்டு. நீ இப்படி பண்ணா அவ்வளோ விஷயங்கள் நான் பண்ணுவேன். அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்றாங்க, சார் நான் ட்ராஷ்ல போவேன். அதுவும் எப்படின்னா ஜாக்கி உங்களுக்குலாம் ஒரு மாதிரி டயர்டாவே இருக்காதா? இன்னொன்னு தெரியல, அவரு தூங்குற வரைக்கும் இவங்க வெயிட் பண்ணுவாங்களா? ஒன்றும் இல்லை மேடம், இது சிம்பிள் வேணாம். இதுங்கெல்லாம் வேலைக்கு போயிருந்தா அது பிரச்சனையே கிடையாது. இந்த வீட்டுல உட்காந்துன்னு சீரியல் பார்த்துக்கிட்டு இன்னொருத்தவங்க வேலைக்கு போய் ஒருத்தவங்க தான், மற்றதெல்லாம் நீங்க அப்படி தெரியல எனக்கு தெரியும். அவங்க அவரு வந்து அது அவரு கொடுமை தான் பெரிய கொடுமை. ஆமா, அவர் வந்து கன்சர்ன் பண்றாரு. அப்ப கூட வந்து நான் டிவோர்ஸ் கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி. எங்க அம்மா வீட்டுக்கு போய் அதெல்லாம் கூட விடுங்க ஜாக்கி. என்ன செய்வாங்களாம், ஃப்ரெண்டு வீட்டுக்கு, அதாவது ஃப்ரைடேஸ் ஒர்க் 2 பேருக்குமே, சாட்டர்டே இவங்களோட தான் வெளில போகணுமா ரூல்ஸ் பிரகாரம், சண்டேவும் ஃபுல்லாவே இவங்களோட தான் இருப்பாங்க. நைட்டு 9 மணிக்கு மேல கிளம்பி காலையில அதுக்கு வேற பர்மிஷன் வாங்கணுமா? என்கிட்ட நீ பர்மிஷன்லாம் கேட்டிருக்கேடா, எதுக்கு அது? எப்படி கிடைக்காது மேடம், அது எப்பயுமே கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். உண்மையிலே இது ஒண்ணு கிடைச்சாதானே அதை பத்தி கேட்கறதுக்கு போறதுக்கு வர்றதுக்கு. எப்படியா இருந்தாலும் அது கிடைக்காது. இப்போ ஒண்ணும் இல்ல, நான் தனியா படத்துக்கு போறேன் அப்படின்னா அன்னைக்குன்னு பார்த்தா படம் கேன்சல் சார். அது மாதிரி நிறைய நான் பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த முயற்சிகளே நான் ஈடுபடுறேன். நீங்க ஒரு பாட்டு பாடுற பாட்டு எனக்கு காதுல விழுது. இப்ப நான் சொல்ல முடியாது அந்த பாட்டை, ஆனா எனக்கு உழுது உழுது உண்மையிலே. இப்படி ஒரு கதை எத்தனை வரைக்கும் எனக்கு ஆத்தாத்து போறேன் கேர்ள்ஸ் பர்மிஷன் எல்லாம் கேட்பாங்களே ஹஸ்பண்ட்ஸ். எனக்கு அப்படியே ரொம்ப என்னால வாட் அப்படின்ற மாதிரி இருந்தது. அவரு காலையிலேயே பர்மிஷன் கேட்டு வச்சிருவாராம். அதுக்கப்புறம் தான் கிளம்புவாப்லையே அந்த பையன். அதுவுமே ஃப்ரெண்டு வீடு ரொம்ப தொலைவில் இருக்கான். 9:30 மணிக்கு ஃபோன் பண்ணுவாங்களா, 9 மணிக்கு கிளம்புனா எங்க இருக்க, வீட்டுக்கு போய் எனக்கு உன்னை பிரிஞ்சிருக்க முடியல, எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு, நான் மட்டும் தனியா இருக்கேன்பாங்களாம். இது எப்படி அது? சரி, இது ஒரு ஆள். இன்னொரு ஆள் என்னன்னா என்னமா பண்ணுவார் அப்படின்னா, சார் ஃபிளாஸ்க் எடுத்து தூக்கி அடிச்சிட்டாங்க சார், எதுக்குப்பா அடிச்சாங்க அப்படின்னா, சார் நான் என் ஃபேமிலியோட சந்தோஷமா சிரிச்சிட்டு இருந்தாலே உங்களுக்கு பிடிக்கும், நான் சந்தோஷமா இருந்தாலே உங்களுக்கு பிடிக்காது சாருங்கிறாரு அவரு. ஏமா இப்படி பண்றீங்கன்னா, சார் நான் என் ஃபேமிலியெல்லாம் விட்டு வந்திருக்கேன்ல சார், அப்ப இவன் மட்டும் அவன் ஃபேமிலியோட சந்தோஷமா இருக்கான் அப்படிங்கிறாங்க. இல்ல இதெல்லாம் உண்மையிலே ஒரு மாதிரி சைக்கலாஜிக்கலி ஐ ஃபீல் லைக் தே ஆர் அஃபெக்டட்ங்கற மாதிரி இருக்கு. அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. அதுக்கப்புறம் சரி விடுங்க, இது நிறைய பேர் வந்துட்டாங்க, 90 பேர் இருக்காங்க. படிச்சிருங்க கொஞ்சம் கமெண்ட்ஸ் படிச்சிடலாம். 90 பேர் இருக்கீங்க லைவ்ல, ஆனா வந்து 59 பேர் தான் வந்து லைக் பண்ணிருக்கீங்க. ஸோ லைக் பண்ணாதவங்க கண்டிப்பா லைக் பண்ணிடுங்க. ஓகே, அப்ப நான் இப்ப அப்படியே கமெண்ட் செக்ஷன் போறேன். ஓகே, ரத்தி ஜிஜே டிடி லதா கியூட் அண்ட் ஆனி ஹெச், சாந்தி அமல்ராஜ், பிரியா டி, வனிதா கனுசுவாமி, பாரதி 37 இவங்க எல்லாருமே வந்து ஹாய் சொல்லியிருக்காங்க. ஜிஜே மட்டும் வந்து பிரெக்னன்சி மூட் ஸ்விங்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி டிடி அவங்க வந்து ஃப்ளவர் பாட் ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கறத வந்து சொல்லியிருந்தாங்க. எஃபி போஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படிங்கறத பிரியா டி அவர்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நான் இன்னொன்னு, இந்த பொண்டாட்டி கால் வந்ததுன்னா அவ்வளவு பெரிய விஷயமான்னு தெரியல. எல்லாம் போன் பண்ணி என்னடி கால், அவங்க 7 கால் என்ன எனக்கு புரியவே. மூடு வந்தா பொண்டாட்டி கால்ல இருந்து மேயறதுக்கு அப்படியே போறீங்களே, இது என்னது எனக்கு ஒன்னும் புரியல. சரி ஓகே, சரி. அதுவும் இன்னும் ஒருத்தி போன் பண்ண ஒருத்தி சொல்றா, ஆமா பாரு எதுவுமே பண்ணல உன் புருஷன் கால வச்சு. ஏய் இல்லம்மா, இது வேறம்மா அது வேறம்மா, அது மாதிரி நான் பண்ணது இல்ல மாட்டேன். எனக்கு உண்மையிலே பர்மிஷன் கேட்கறது எப்படி எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப நம்ம என்ன பர்மிஷனா கேட்போம், நம்ம இன்ஃபர்மேஷன் தானே சொல்லுவோம். இப்ப ஜாக்கி கிட்ட, ஜாக் நான் வந்து என் ஃப்ரெண்டு பார்க்க போறேன் இன்னைக்கு ஈவினிங், நான் லேட்டா வருவேன், இவ்வளவு தானே சொல்லுவோம். இல்ல அதுவே நான் தான் சொன்னேன் கொஞ்சமாவது. அந்த கதையை எடுத்து எவ்வளவு பந்தது அடிக்கிறது, பொறுக்கி நீ தான் இப்ப கொடுக்கணும், அதை பொறுக்கி குடுறா அப்படின்ற மாதிரி கொடுங்க சும்மா.
அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் தானே சொல்லுவோம். அது மாதிரி இப்போ எங்கள் அத்தை வீட்டுக்கு போயிட்டு வரேன், அவ்வளோதான். அத்தை வீட்டுக்கு போகட்டுமா, நாளைக்கு அதுவே ஏன் போகட்டுமான்னு எப்பயாவது கேட்டிருந்திருப்பேன். எப்போ கேட்டிருந்திருப்பேன்னா, எங்களுக்கு ஏதாவது பிளான் இருந்திருக்கும். ஒரு வீக்கெண்டு, ஏன்டா அத்தை வீட்டுக்கு நான் போயிட்டு வந்துட்டுமா, இந்த வீக்கெண்ட் ஏதாவது பிளான் வச்சிருக்கியா நீ, இப்படிதான் கேட்போம். அவன் பர்மிஷன் கேட்டு அவன் போனா அவனை திருப்பி வேற கூப்பிடுது இந்த பொண்ணு. ஐயோ எனக்கு மனசு சரி விடுங்க, அடுத்து பிரியா டீயோட கமெண்ட் போயிடுறேன். அவங்க கரெக்டாக சொல்லிருக்காங்க, நான் சொன்னதே தான். எல்லா கேஸ்லயும் நினவையும் கண்ணியின் துணையின்றி என்ன சுகம் இங்கு படைக்கும் பெண்மையின் சுகமின்றி சந்தனமும் சங்கத்தமிழும் பொங்கிடும் வசந்தம் சிந்தி வரும் பொங்கும் மாமுதம் தந்திடும் குமுதம் கன்னி மகள் அருகில் இருந்தால் சுவைக்கும் கன்னி துணை இழந்தால் முழுதும் கசக்கும் விழியினில் மொழியினில் அடையினில் உடையினில் அதிசய சுகம் தரும் மணங்கிவள் பிறப்பிதுதான். இல்ல அது மூச்சு விடாம பாடுறப்ப தான். நீங்க எப்படி பண்றீங்க? எனக்கு இதுவே மூச்சு வாங்குச்சு. ஐ அம் பிரெக்னன்ட். ஐயோ பிரெக்னன்ட். நேத்துல இருந்து கொலையா கொல்றேன் இந்த ஆள் என்ன பிரெக்னன்ட். எழுந்து வாந்தி வந்து உடனே கிரீன்னு சொன்னா என்ன அப்புறம்? சோ தட்ஸ் ஆல். அது மனதளவுல நம்ம மனது நம்மள 16 நினைச்சிருக்கோம். ஆனா நம்ம 16 இல்லன்னு உணர்த்தல தரணும். பாயிண்ட் புஷ்டா. ஓகே. ஒரு ரீல் ஒன்று பார்த்தோம் மேடம். இது வந்து ஜிக்குன்னு ஓடி போய் மேல ஒரு சேர்ல ஏறி டக்குன்னு ஒரு ஏதோ கபோர்ட்ல ஒன்று இருக்கும், அது எடுக்கும். டமால் அவங்க இருந்து குதிப்பாங்க, அங்க இருந்து கீழே சேர் விழுந்து எல்லாம் கொட்டிட்டு கிடக்கும். யூ ஆர் 30, யூ ஆர் நாட் 50. மனதளவு நம்ம வந்து அதேதான் உங்களுக்கும் சரியாது. பிரியாட்டி வந்து சொல்லிட்டாங்க, என்ன மாதிரி சொல்லிருக்காங்க, எல்லா கேஸையும் மூட் ஸ்விங்ஸ் மேல வந்து போட வேண்டியது உண்மை. அப்படிதான் ஏன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து ரத்தியம் சொன்னாங்க, பார்த்தேன் ஜாக்கி, என் ஹஸ்பண்ட பார்க்க சொல்லணும், உங்க அளவுக்கு இல்லைனாலும் அட நம்ம ஒய்ஃப் நம்மள நம்மளா இருக்க விட்டுருக்காங்களே அப்படியே அப்படின்னு ஒரு ஃபீல் வந்து என்ன பார்த்தாவன்னு பாக்குறேன். ரத்தியம் அதாவது வந்து அவங்க ஹஸ்பண்டையும் அவங்க பார்க்க சொல்லி, உங்க அளவுக்கு இல்லைனாலும் அவரை பார்க்க சொல்லி, நம்ம ஒய்ஃப் நம்மளை எப்படி நம்மளாவே இருக்க விட்டுருக்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலை வந்து அவர் வந்து கொடுக்கணும் அவருக்கு. என் ஹஸ்பண்டையும் பார்க்க சொல்லணும். இந்த அதேதான் என்ன பண்ணவாருன்னு பாக்குறேன்னா அதை தான் நான் அப்படி படிச்சுட்டேன். ஓகே ஃபைன். என்ன பாராட்டுவாரான்னு பாக்குறேன். என்ன பண்ணுவாரான்னா மீனிங் இஸ் டிஃபரண்ட், யூ நோ. இட்ஸ் a punning, it's going to something. என்ன பண்ணுவாங்க அப்படினா அத பார்த்துட்டு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க, the reactions are some different kind of things, you know. சோ அதனால வந்து பண்ணுவாங்க. ஓகே. பாப்பேன், பார்க்கணும், இதெல்லாம் வேற டிஃபரன்ஸ். பண்ணுவாங்க இட்ஸ் மீன்ஸ் டிஃபரன்ஸ், so many difference. பாராட்டுவாங்க it's totally different, but நீங்க பண்ணுவாங்கன்றது it's going to somewhere else. Yes. ஓகே ஃபைன். கவின் வந்தாச்சு. அதுக்கப்புறம் லோகேஸ்வரன் அவர்களும் வந்து லைவ்ல கமெண்ட் பண்றதுக்கு சிம்ம சொப்பனமா இருக்கியா அப்படின்னு போட்டிருக்காரு. ஓகே, நம்ம லைவ் எப்பவும் லேட்டா வந்துடும். கார்த்திகேயன் ஆர் வந்திருக்காரு. அண்ட் அருண்குமார் சுப்பிரமணியம் சொல்லிருக்காரு, ஜாக்கி அண்ட் மேம், யுவர் வியூஸ் போஸ்ட் பிக் பாஸ் ஆன் மெனி சோஷியல் ஃபேக்டர்ஸ் ஆர் சர்விங் an eye opener and understanding the issue from the root. Okay. Hope and wish you to have a podcast set up soon like Mr. and Mrs. Jackie னு ஒரு இல்லங்க. அதுக்கு வந்து ஒண்ணும் இல்ல, பாட்காஸ்டுக்கு பணம் வந்தா நான் கண்டிப்பா பண்ணுவேன். பாட்காஸ்ட்ல பெருசா பணம் வர்றது இல்லன்றதும், இதையே அப்படியே பாட்காஸ்டுக்கு ஆடியோ தூக்கி போடலாம் அப்படின்றது தான். பேசுறது தானங்க இது ஒண்ணு. ரெண்டாவது நான் இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன். இப்போ இந்த ஐ ஓப்பனர் அப்படின்னும் போது நானே இன்னும் கத்துக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு சிம்பிளான திங், ஒரு வெங்காயத்தை வதக்கி ஒரு சட்னி பண்ணணும். இந்த விஷயம் வந்து 20 வருஷமா அவன் வந்து என்னை ஏமாத்திட்டான்றத நான் சாப்பிட்ட ஒரு 3 நாள் எனக்கு அது பெரிய கோபமாகவே இருக்குது. சம்வேரல்ஸ் நான் அதை வந்து விளையாட்டுக்கெல்லாம் சொல்லி கொஞ்சம் கோபமாக கூட பண்ணேன். ஏண்டி இதை செஞ்சுருந்தா இந்நேரம் நல்லா சாப்பிட்ருக்கலாமே அப்படின்ட்டு 2-3 நாள் அவளை சொன்னேன். ஒரு கட்டத்தில் அவங்க வந்து பாயிண்டில் வந்து ஆமாம் அப்படிதான் என்னால் பண்ண முடியும், உன்னால் முடிஞ்சால் நீ வேறு எவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கோ, நீ யாராவது பண்ணிக்கோ அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஃபஸ்ட்டு கோவம் வந்தது. ஃபஸ்ட்டு கோவம் வந்தது. ரெண்டாவது 20 வருஷமாக செஞ்சு போட்டாலே ஒன்னால் ஒரு நாளாவது நீ ட்ரை பண்ணியா? இப்போ இந்த கேள்விக்கு என்கிட்ட பதில் கிடையாது. ஸோ ஐ ரியலைஸ் மை செல்ஃப் திஸ் த மிஸ்டேக். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நானே அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நானே கற்றுக்கிறேன்னு சொல்ல வரேன். முதல்ல நான் அதை விளையாட்டுக்கு தான் பேசுகிறேன், அப்புறம் அது கோபமாக போகுது, அது டார்ச்சராக போகுது. ஐ மீன் டார்ச்சரானா என்னடா இது அன்னைக்கு நேரத்துக்கு நான் ஒன்று பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. நம்ம விளையாட்டு பேசினா கூட சில நேரத்துக்கு ஏன்டா இதை நம்ம ஒழுங்காக செஞ்சு போட்டுக்கலாம், செய்யறதே கொஞ்சம் மெனக்கிட்ட நல்லா இருந்திருக்குமே அப்படின்றது. பட்
அன்னைக்கு நான் வந்து ஒன்று அது நல்லாவே இல்லைன்னு சொல்லியிருக்கணும், இல்லை நான் அதை செஞ்சு காமிச்சிருக்கணும். ரெண்டுமே பண்ணாமல் இதை எப்படி நீ சொல்லுவ அப்படின்னு ஐ ரியலைஸ் மை செல்ஃப். அண்ட் தென் ஓகே கரெக்ட் இல்லை, ஆமாம் இப்போ நீங்கள் சொன்னீங்களா ஐ ஓப்பன் பண்ணேன், எனக்கே நிறைய விஷயங்கள் அது மாதிரி நான் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்ல வரேன். ஸோ ஐ எம் நாட் என்ன சொல்கிறது, வி ஆர் நாட் ஐடியல் கப்புள். நாங்கள் ரொம்ப அப்படியே பரஸ்பரம் புரிஞ்சு அந்த கடமைகள்லாம் கிடையாது கிடையாது, அடிச்சுன்னு மங்கமாக இருந்துக்கும். ஆனால் என்னென்னா அதை சரி பண்ணணும்னு நினைப்பேன். மற்ற ஹஸ்பண்டை விட நான் ஏன் அப்படி இருப்பேன்னா, நான் செல்ஃப் ரியலைஸ் பண்ணுவேன். நாம் இதை இருந்தால் அவன் என்ன பண்ணுவோம், அவளாக இருந்தால் இதை என்ன பண்ணுவான், நாம் இதை எப்படி பண்ணோம் போகணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் எங்கள் மேட்ரு. ஓகே, தட்ஸ் ஆல், தேங்க்யூ. ஓகே, அருண்குமார் சொல்லியிருக்காரு இந்த வாரம் நீயா நானா டாபிக் டிஸ்கஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக ஃபாத்திமா அபு வந்திருக்காங்க, பிரியா பாலகுமார் அவர்களும் வந்திருக்காங்க. பூபி குமார் சொல்லியிருக்காரு ஜஸ்ட் அபியூசிவ் இன் த நேம் ஆஃப் மூட் ஸ்விங்ஸ். இட் வாஸ் வெரி ட்ரிகரிங் வாட்சிங் த ஷோ அஸ் a woman. உண்மையிலே இல்ல, அதாவது உங்களுடைய கஷ்டத்தையே இனிமேல் உங்களுக்கு சப்போர்ட்டா பண்ணும்போது இந்த விஷயங்கள்லாம் வைக்கும்போது நடிக்கிறாளேன்ற மாதிரி போயிடும். ஏன்னா நோபடி நோஸ் த பீரியட்ஸ் மூட் ஸ்விங். பீரியட்ஸ் நிறைய ஆண்களுக்கு தெரியறதில்லை. ஓகே, ஸோ அது வந்து டோட்டலாக உங்களுக்கு வந்து அவங்கள பற்றி தெரியும் பொழுது, அவங்கள பற்றி புரியும் பொழுது அது வைக்கவே இல்லையா? பால் வைக்கலையா? அது ஃப்ரிட்ஜில் வைக்கலையா? இல்ல பாலுக்கு இல்ல, இது ஹீட் பயங்கரமா வந்துருச்சு. அங்க போய் பார்த்தா கடைசியில ஹீட் ஆட்டோமேட்டிக் ஆனே அதுவே ஆஃப் ஆயிருக்கு. நான் போய் ஸோ அதனால இந்த மூட் ஸ்விங்குன்றதே வந்து இவங்க வந்து அதை வந்து ஒரு பெரிய இதாக எடுத்துக்கிட்டு, அதை வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்டாக எடுத்துக்கிட்டு, எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி அந்த மாதிரி டைமில் மோஸ்ட்லி நாங்கள் சண்டேயே வந்தாலும் அதை சமாதானப்படுத்தி நான் தான் முதல். இதுவரையெல்லாம் சண்டைக்கு நான் தான் சமாதானப்படுத்தி போகணும்னு வச்சுக்கோங்க. ஆனால் மோஸ்ட்லி அந்த டைமில் வந்து நான் ரொம்ப, ஏன்னா ஊரில் இருக்கிறவங்களாம் கேட்குறோம் ஹவ் இஸ் மை டியர், ஹவ் இஸ் யுவர் பெயின்னு கேட்குறோம். ஹவ் இஸ் யுவர் பெயின் டியர்? ஓகே, ஹவ் இஸ் யுவர் பெயின் டியர் கேட்குறோம். வீட்டில் எல்லாம் சமைச்சு போட்டு நம்மளை இப்படி பார்த்துக்கிறாளே, அப்போ நம்ம எப்படி பார்த்துன்ற மாதிரி நான் கேட்க மாட்டேன், நான் ஆக்ஷன் தான் பண்ணுவேன். தட்ஸ் ஆல். எஸ், சொல்லுங்கள். சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. இல்ல ஒன்றும் இல்லை சார், என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. சொல்லுங்க, அதனால நான் விட்டு போயிடுறேன். ஓகேவா? இல்ல ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, ஆக்ஷன்ல ஏதோ பண்றீங்க அப்படின்னீங்களே, ஆக்ஷன் அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன். மாடு, இது காம்பு, த மில்க். நான் இன்னைக்கு சொல்றேன், நீங்க இந்த மூட் ஸ்விங்ஸ்லாம் விட்டுடுங்க. பேசிக் ஒரு ஜென்ரலா ஒரு விஷயம் சொல்றேன். சொல்லுங்க. நம்ம பாவம் பார்ப்போம், நிறைய விஷயங்கள் சகிச்சுக்குவோம், எல்லாம் என்னென்னோ பண்ணுவோம். வதக்காத சட்னி கூட சகிச்சுக்குவோம், என்ன பண்ணுவோம். கடைசி வரலி இவளுகளை திருப்தியப்படுத்த முடியாது. கைஸ், நோட் மை நோட் மை வேர்ட்ஸ். ஆண்களை திருப்திப்படுத்த முடியுமா ஜாக்கி? ஐயா, அவனுங்க ஏதோ வெந்ததெல்லாம் போட்டாலும் தின்ட்டு போயிடுவானுங்க. நான் எங்கள் அப்பாலாம் அதுக்கு உதாரணம். அவங்களாம் ஏதோ ஒரு விஷயத்தில் போடுவானுங்க. இப்போ எங்கள் அப்பா அம்மா என்ன மாதிரி எங்கள் அப்பா யோசிச்சுனா ஓரளவுக்கு ஓகேவா இருந்துருப்பாரு. அவ்வளோதான். மற்ற பற்றி எங்களுக்குலாம் அதெல்லாம் தெரியவே தெரியாது. என்ன பண்ணுறது, போங்க. சரி விடுங்க. சரி, ஓகே, வாங்க. ஏதாவது நீங்கள் சொல்லுங்க தான். நீங்கள் நிறைய படிச்சிருக்கீங்க, சொல்வீங்க. கன்னிராசிக்காரங்க வர புத்திசாலியா சொன்னாங்கப்பா. எழில் ராணி அவர்கள் வந்து குட் நைட் சொல்லிட்டாங்க. குட் நைட் ஜாக்கின்னு சொல்லி மார்னிங் பார்க்குறேன், டாட்டா. ஆமாண்டா, நீங்கள் வந்து டால்டா. ஆமாண்டா டால்டா, நீங்கள் வருவீங்க 11:30 மணிக்கு. காலைல வேலைக்கு போவோம்மா, பசங்களை எழுப்பி அனுப்புவோம்மா. கரெக்ட் தான். தருண் என்ன சொல்லியிருக்காங்க, ஜாக்கி ஆல் தீஸ் விமன் ஷோ த எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவ் ஷேட் ஆஃப் ஃபெமினிசம். உண்மை. when people see this they will brand all women as this, but more women are oppressed. உண்மை. அதுதான் இதுல வந்து ரியலாவே இந்த கண்ணை கசக்கிற அந்த கண்ணை கசக்கிற ஒரு விஷயத்த இவங்க எப்படிலாம் அந்த அன்பு. இப்ப அம்மாக்காரி வந்து மருமகளை வந்து இது சொல்லிட்டு அதை சொல்லிட்டான்னு கண்ணை கசக்கிற அதே திங்ஸ் தான் நீங்க பண்றீங்கன்ற. எஸ் யுவர் ஆனர். இதில் ஒரு பொண்ணு வந்து சரி இப்போங்க அதை வந்து அடுத்து பேசுகிறேன், இந்த கமெண்ட்ஸ் முடிச்சுட்டு பேசுகிறேன். இப்போ ஷர்மிளா நாராயணசுவாமி வந்திருக்காங்க, விஜயகுமார் ராஜசேகரன் அவர்களும் ஹாய் சொல்லியிருக்காப்புல, சையத் அலியும் ஹாய், சிவசங்கரி ராதாகிருஷ்ணன் அவர்களும் ஹாய் சொல்லியிருக்காங்க. சிவசங்கரி வந்து ஹாய் சுதா அக்கா அண்ட் ஜாக்கி தான் சொல்லியிருக்காங்க. தெரியும் மேடம். இப்போ நிறைய பேர் அது மாறிட்டாங்க. சுகுணா தேவி ஹாய் அண்ணா அண்ணி. அபிஷேக் அவர்கள் ஹாய் ஹாய் ஜாக்கி சார் மட்டும் தான் சொல்லியிருக்காரு. பத்மினி சொல்லியிருக்காங்க தற்கூரி உமன் டைலாக். அவர் என்ன தொட்டு தாலி கட்டின புருஷன், அவர் என்ன அடிப்பாரு, என்ன கத்தி எடுத்து கொல்ல கூட பண்ணுவாரு. அத கேட்க நீ யாரு? ஆமா ஆமாமா. ஐயோ, அது வந்து இதெல்லாம் கேக்குங்க. ஐயோ அபிஷேக் அவரை தப்பா நினைச்சிட்டானே. அது கீழே ஹாய் சுதா மேம் போட்டு எனக்குமே 2 ஹார்ட் போட்டிருக்காரு. இதுதான் அவசரப்படாதீங்கன்னு சொல்ல வர்றது. ஓகே, இப்போ எல்லாம் வந்து அக்கா அண்ணா அப்படின்னு சொல்லும்போது நம்ம அவசரப்படாது. இந்த காலம் உணர்த்தும். ஓகே, கொஞ்ச நேரம்
ஓகேவா? கார்த்திகேயன் சுப்ரமணியம் சொல்லியிருக்கப்ப லைக் போட்டாச்சாம். யூ ஆர் ராக்கிங் வித் திஸ் காஸ்டியூமா. நவடேஸ் ஐ குட் சி ஆல் யுவர் காஸ்டியூம்ஸ் ஆர் பிரிட்டிஷ் கலர் தான். தேங்க்யூ, தேங்க்ஸ் a lot. இங்கே வந்து துணி வாங்கினா கலர்ல ஓகே கவின் வந்து இல்ல இந்த மாதிரி ஃபுல் இதெல்லாம் நம்ம போட்டதே இல்லைல்ல. இங்க வந்து உங்களுக்கு வந்து அந்த குளிருக்கு இது ரொம்ப இதமா இருக்குதுன்றதாங்க. அங்க ஊர்ல இருக்கும்போது உங்க ஜாக்கி அவர்கள் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் அந்த கண்டிஷன்ஸ் ஆஃப் தி டிஷர்ட்லாம் இருக்கு பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். இப்பதான் கொஞ்சம் மாறி இருக்காங்க அந்த விஷயத்துல. சிவசங்கரி ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்காங்க, ஜஸ்ட் நவ் வாட்ச் தட் எபிசோட் இன் ஜி ஆப் வித் மை ஹஸ்பண்ட், பட் மை கன்சர்ன் இஸ் வை தே ஆடிங் லாஃபிங் ட்ராக் இந்த வீடியோ. அது சிரிப்பே வரல, இரிட்டேட்டிங்கா தான் இருக்கு லேடிஸை பார்த்தா. நான் கூட சொன்னேன்ல, இல்லங்க அதுக்கு சில நிறைய உளவியல் ரீதியான விஷயங்கள் இருக்கு. நீங்க அப்படியே பிளாங்கா விட்டீங்கன்னா நீங்க ரொம்ப கொலவெறி ஆயிடுவீங்க. அதை சிரிச்சு பாருங்க, இப்படிலாம் இருக்கு அப்படி. இப்ப அது ஒரு பைத்தியங்கள்லாம் அப்படி இருந்தா எப்படி நம்ம சிரிப்போம் தெரியுமா? இப்ப அந்த இது நம்மால் படம் பார்த்திருக்கீங்க? இது நம்மால் கிடையாது, ஆரோரோ ஒரு பாக்கியம் படம். அதுல நிறைய பைத்தியங்கள் இருக்கும். அதுங்க பண்றது பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஆனா அதை செய்யறதுல நமக்கு சிரிப்பா இருக்கும். அது வந்து சிரிப்பு போடுறது. சைக்கலாஜிக்கலா அவங்க மேல ரொம்ப வன்முறை போயிடக்கூடாது. ஏன்னா ஒரு விஷயம் பேசுறாங்கன்றத தூக்கி அடிச்சிடும் பார்த்துக்கொண்டு எவனாவது டமால்னு 10 வருஷமா வந்து மொபைல் போனை வச்சிருக்க அப்படின்ட்டு ஏதாவது. அதனால அது வந்து அங்க இருக்கிற கணவர்களை எப்படி தெரியுமா கம்பேர் பண்ணிக்கிட்டாங்க? ஹே நீ 10 வருஷமா அதுதான் அட்மின், நான் பரவாயில்ல போய் ஏதாவது பிடிக்கி செக் பண்ணி அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அப்படிதான் இருந்தாங்க. கிருஷ்ணவேணி பேச்சன் ஹாய் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஷர்மிளா அவர்களும் வந்து டுடே வாட்ஸ்அப் வந்து பிரிட்டி பிக்சரா, அது ஷர்மிளா நாராயண் சாரி, நீங்க வாட்ஸ்அப் பிக்சர் போட்டுங்க. தருண் விக்னேஷ் சொல்லியிருக்காங்க, குட் போஸ்ட் ஜாக்கி, whoever does not approve of the touching feet post, please save your energy and avoid this channel. ஏதோ புரியல. யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பாதத்தை தொட்டு நீங்க வந்து போஸ்ட் போட்டிருந்தீங்க இல்ல, அது வந்து தருண் விக்னேஷ். அது ஒருவேளை உங்க யாருக்காவது பிடிக்கலாம், தயவுசெய்து இந்த சேனலே அவாய்ட் பண்ணிடுங்க. இல்ல எனக்கு நான் அது இல்ல தருண், நான் என்ன சொல்றேன்னா, நான் என்னைக்குமே அதை நான் அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி எனக்கு என்ன தோன்றதோ அது எல்லாத்தையுமே நான் பண்ணியிருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு வந்து எங்கள் கல்யாணத்தில் வந்து பாத பூஜைன்னு ஒரு விஷயத்தை எடுத்து வந்து வச்சாங்க. ஏன்னா இவங்க அந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சாங்க. நான் வந்து சுயமரியாதை திருமணம் பண்ணணும்னு நம்மளுது ஆசை. அதெல்லாம் நம்ம கலைக்கிறாரு. இல்லை ஐயர் வயசு தான் பண்ணணுன்னாங்க. அப்போ ஐயர் சொல்கிறாரு, பாத பூஜை உங்கள் சைடில் எடுத்துவாங்க, இவங்க சைடில் எடுத்துவாங்க. என் சைடில் வந்து பாத பூஜைன்னு பண்ணிக்கிறதுக்கு அவங்க சைட்லேயும் கிடையாது, அவங்க சைடில் ஆளே கிடையாது. அவங்க ஒரே ஒரு அத்தை மட்டும் வந்தாங்கன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. பெருசாக ஆட்கள் கிடையாது. அப்போ வந்து ஒரு பெரிய சிக்கலாக போய் நிற்கும். ஓகே, என் சைடில் பார்த்தா எங்கள் சித்தப்பான்னு ஒருத்தவங்களாம் எப்பயாவது ஒருத்தவங்க வந்து வந்துருக்காங்களோசரம், அதுவும் பெரிய ஒர்த்தியாக இல்லை. ஸோ அப்போ நான் என்ன சொன்னேன்னா ஐரிட்ட, அவங்க சைடில் ஒரு 5 பேர், அவங்க எங்கள் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க 5 பேர். அதே மாதிரி இந்த பக்கம் 5 பேர் என் சைடில், நான் நல்லா இருக்கணும்னு சென்னையிலேருந்து கல்யாணத்துக்கு வந்தவங்க. ஸோ இவங்களாம் வந்து தாலி எடுத்து கொடுத்து தான் நாங்கள் அந்த ப்ராசஸை பண்ணேன். ஸோ அதனால நான் நிறைய இடத்துல சொல்லுவேன், இந்த ஆம்பளை உள்ளா இருக்கான்ல வீட்டில், அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், அவன் ஏன் இந்த கேள்வியை கேட்க மாட்டான் அப்படின்தான் என்னுடைய கேள்வி. ஒரு பொண்ணை இப்போ இதுக்கே அவங்களுக்கு வந்து நம்ம ஊரில் கல்யாணம் வச்சுட்டோம், அவங்க சைடில் ஆள் வரலன்ற வருத்தங்கள் அவங்களுக்கு இருந்தது. அப்போ நான் இல்லைன்னா சொல்லலாம். ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம நிற்கணும். ஏன்னா எங்கே தொலைச்சுமாக தானே தேடணும். அந்த மாதிரி அந்த ஊரில் எல்லாருமே வந்து என்னை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஐயர் பொண்ணை வந்து கூப்பிட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரி தான் என்ன பேசிட்டு இருந்தாங்க. நான் மெட்ராஸ் வந்து நான் கஷ்டப்பட்ட காலங்களுக்கு இவனுக்கு ஊரில் இப்படி ஒரு கதை கட்டி விட்டுருந்தாங்க. அப்போ நான் என்ன பண்ணணும், இல்லை கல்யாணத்தை அந்த ஊரை தான் பண்ணணும், இவங்க அம்மா சென்னையில் வைக்கணும். சென்னையில் யாருக்குமே தெரியாது, கடலூர் தான் வைக்கணும்னு சொன்னோம். எங்கே நாங்கள் லவ் பண்ணுமோ, எங்கே எங்களை பற்றி பேசினாங்களோ அந்த இடத்துல தான் நாங்கள் கல்யாணம் பண்ணோம், ஊரை குட்டி தான் பண்ணோம். அது மாதிரி நிறைய விஷயங்கள் அப்போ பண்ணோம். எஸ் எக்ஸாக்ட்லி எஸ். ஓகே, ஸோ சௌமியா நவீன் வந்திருக்காங்க. அண்ட் ரம்யா வந்து மாமா குட்டி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, தேங்க் யூ. பத்மினி வந்து என்னன்னா, ரியலி ஜாக்கி அண்ட் சுதா டியூரிங் ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம் மூட் ஸ்விங்ஸ் வில் பி ஹாரிபிள். ஐ டோன்ட் பொசஸ் எனி சைக்கோ பிஹேவியர். இல்ல பத்மினி, எனக்குமே இருக்கு. நான் வந்து சில நேரங்கள் என்ன சொல்றேன், யாழினி வந்து இவள்கிட்ட சொல்லிட்டு போ, அப்பா இன்னைக்கு மட்டும் அவள்கிட்ட போயிடாத, மாட்டிடாதடா அப்படின்னு அப்படி உட்காந்துடணும். அந்த மாதிரி வந்து எனக்கு இருக்கும். இல்ல நம்மளே வந்து சொல்லிடுவோம் முன்கூட்டியே, செம்ம காண்டில் இருக்க, யார் கிடைப்பீங்கன்னு பார்த்துட்டு இருக்கேன், போயிருங்க கிச்சன்ல இருந்து அப்படின்றவேன். அந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளுமே வந்து செய்யறோம், இல்லைன்னுலாம் சொல்லலை. அந்த மூட் ஸ்விங்ஸ்க்கு கொடுக்குற மரியாதையை நீங்க எந்த அளவுக்கு வச்சு செய்யறீங்கிறது இங்க இருக்கு. நீங்க எல்லாத்தையுமே ஏங்க, அதுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சொன்னேன், ஃபர்ஸ்ட் நான் 7 நாள், அதுக்கப்புறம் 7 நாள் கூட நீங்க வச்சுக்கோங்க உங்களுக்கு மூட் ஸ்விங்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா வருஷம் பூரா மூட் ஸ்விங்ஸ் இருக்குமா? இது மூட் ஸ்விங்ஸே இல்லையா? இந்த மூட் ஸ்விங்ஸ் ஆகுது எடுத்து ஹஸ்பண்டோட மொபைல் எடுத்து செக் பண்ணி அந்த பொண்ணுக்கு நீங்க பதில் அனுப்புறதுங்கிறது எவ்வளோ ஒரு வக்கரமான ஒரு விஷயம். அது
இவங்க கிட்ட பேசுற மாதிரி நினைச்சுக்கிட்டு பேசுறப்ப இந்த பையன் சொன்னது எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. நான் பக்கத்துல உட்காந்து பாத்துக்குவேன் சார் அந்த மெசேஜ். ஃபர்ஸ்ட் ரொம்ப கஷ்டமா இருக்கும், அதுக்கப்புறம் பழகிடுச்சிங்க அப்படின்னா இது வந்து ஒரு பர்சனல். என் புருஷன் சார் அவங்க இததான் முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் வந்து ஆம்பளை வந்து பொம்பளை லெட்டர் வந்து வீட்டுல இருந்து வந்து படிக்க வைக்கிறதுல இருந்து பாக்குறதுல இருந்து அதை மாமியார்கள்லாம் நாத்தனார்கள்லாம் எடுத்து அந்த லெட்டரை படிச்ச கதைகள்லாம் எனக்கு தெரியும். இதனால பாதிக்கப்பட்டவங்களுக்காக நம்ம குரல் கொடுத்துருக்கோம். கடைசியில் நீங்களே அந்த தப்பை வந்து நீங்க பண்ணும்போது எப்படி இருக்கு? கேவலமா இருக்கு. அது வந்து நீங்க வந்து ஷாலினி வந்து நிறைய இடத்துல அந்த வேர்டை வந்து கட்டாயம் சொல்றாங்க. நான் வந்து பொம்பளையா இருக்கனால விட்டுக்கிறேங்க, இல்ல வேற ஒருத்தவங்க அசிங்கமா திட்டுவேன். அது ஆம்பளை தான் வேற மாதிரி கேட்பாங்க. ஏன்னா ஆம்பளை அந்த தப்பு செய்யும்போது நம்ம சைக்கோ லெவலுக்கு போறோம், பொம்பளை பொறுக்கின்றோம், ஒரு ஒரு அவனுக்கான மரியாதையை சரியா கொடுக்குறது. அப்ப நீங்க மட்டும் வந்து சிரிச்சுக்கிட்டு கடந்து போறது எந்த வகையில் நியாயம்னு கேட்கறேன். இதை விட ஒரு பெரிய ஹராஸ்மெண்ட் நீங்க பண்ணிருக்கீங்க. இன்னும் ஒரு விஷயம் சொல்ல வந்தேன் ஜாக்கி, இப்ப டக்குன்னு அப்படியே பிளாங்க் ஆயிட்டேன் நானு நீங்க கேட்டப்ப. இதுல உங்களுடைய விஷயங்கள்னு இருக்குல்ல, இப்ப இதே வந்து ஒரு ஆண் வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி வந்து கேக்குறாரு, உங்க பாஸ்வேர்டை வந்து பாக்குறப்பல உங்க அத்தை பையனுக்கு அவன் மெசேஜ் பண்றான்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன செய்வீங்க? உங்க வீட்டுல போயிட்டு அம்மா எனக்கு இப்படி பண்ணிட்டாரு, என்ன அப்படி பண்ணிட்டான், எனக்கு வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு சொல்வீங்களா மாட்டீங்களா? அது எப்படி வந்து அவருக்கு வரும்பொழுது உங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய அவங்க ஒரு பெரிய வருத்தமாவே கூட அதை பார்க்கல. பெருமைக்கு ஒரு விஷயமா போறாங்க பாரு. அது ஒரு கட்டத்துல ஆவுடி பண்ணாரு, நாய் மாதிரி அப்படின்ற செஞ்சாரு. எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா? அது வந்து சில விஷயங்களை வந்து ஒரு என்ன சொல்றது, அத இந்த மாதிரி தான் அதை வந்து சுட்டி காமிக்கணும். ரொம்ப ஹார்ஷா போனீங்கன்னா அந்த ட்ரிகர் பாயிண்ட் வந்து ஆண்களே அங்க போய் ட்ரிகர் ஆகி பாரான்ட்டு வீட்டுல போய் தகராறு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இதுல என்னன்னா நீங்க மாறிக்கணும்ன்றது அங்க மேட்ரு. பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றதை விட மாறணும். நீங்க ஒரு நல்ல உங்களுக்கு நல்ல மரியாதை கொடுக்குற உங்க ஹஸ்பண்ட், அதை கொண்டாடுங்க, அவருக்கான பர்சனல் ஸ்பேஸ் கொடுங்க. 20 ஃபோன் அடிச்சு 40 ஃபோன் அடிச்சாதான் எடுப்பேன் அப்படின்றதுலாம் ஒரு கட்டத்தில் என்னன்னா ஆக்சுவலி இந்த சைக்கலாஜிக்கல் டேர்ம் வந்து 19 நாள் ரொம்ப கஷ்டமா இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு பிரிவு ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து உடையிறது 19 நாள் 20 நாள் கடுமையான வழியா இருக்கும். பழைய காலங்கள்லாம் யோசிச்சு பார்த்து ரொம்ப வருத்தப்படுவோம். பார்த்துருக்கேன் ஜாக்கி, அந்த மாதிரி பிரிவு கஷ்டமாக இருக்கிறது நான் பார்த்துருக்கேன். நீங்கள் கண்ணாடி போடுறீங்க, நீங்கள் கேஷுவலாக பேசலாம் சொல்லுங்கள். என்ன மேடம்? இல்லை நீங்கள் கேஷுவலாக பேசலாம் சொல்லுங்கள். அப்படி கஷ்டமாக இருக்கும்னு சொல்ல வந்தீங்கல்ல, அதுக்கப்புறம் சொல்லுங்கள். இல்லை டக்குன்னு நீங்கள் பிரிவை பற்றி பேசிட்டான்மா. நாம் போடும் மேடைகளோ நாடக மேடை, நாம் போகும் ஓடங்களோ காகித ஓடம், பாசம் என்பதா வேஷம் என்பதா காலம் செய்த கோலம், பாசம் என்பதா வேஷம் என்பதா காலம் செய்த கோலம், கூடி வாழ கூடுதடி ஓடி வந்த ஜீவன், ஆடிப்பாட காடு தேடும் யார் செய்த பாவம், தாயேனும் பூமாலை தரை மேலே வாடுதே. ஸோ அந்த மாதிரி டக்குன்னு சொல்லிட்டீங்களா? இப்போ கன்னடி அவுத்து பேசுகிறேன். அந்த கஷ்டம் வந்து ஒரு 19 days or 20 days, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து வெளியே வர ஆரம்பிப்பீங்க. அதனால நான் சொல்லுவேன், ஒரு கோடுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போடுங்க. ஒரு சின்ன கோடாக இருக்கும் அந்த 20 days, அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போடுங்க. இப்போ நான் வந்து அது மாதிரிலாம் டைமில் கண்டினியூஸாக படம் பார்ப்பேன், வேற ஒரு உலகத்துக்கு போவேன், வேற ஒரு விஷயத்துக்கு போவேன், புக்கு படிப்பேன், ட்ராவல் பண்ணுவேன். எதுக்கு ஆர்வமலே அப்படின்னு கிளம்பி போகணும் எல்லாம் இருந்ததுன்னா அதுலேருந்து நீங்கள் மாறிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இல்லைன்னு தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து இல்லாமல் பழக ஆரம்பிக்கும், இல்லாமல் யோசனை கம்மியாகும். 30-35 நாள் நீங்கள் வெளியே வந்துடுங்க, முடிவு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உட்காந்துக்கிட்டு தனியாக ஃபீல் பண்ண வேண்டியதுதான். இதுதான் ஃபேக்ட். இது தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க, அதை செய்யாதீங்கன்னு சொல்லுவார். தட்ஸ் ஆல், யூ நோ. ஃபைன், ஓகே. ஸோ தருண் வெங்கடேஷ் சொல்லியிருந்தாங்க, ஆல் தீஸ் லேடிஸ் கேன் டூ டியூஷன் ஃபார் எஸ் கிரீன் சாண்ட், தே வில் கோ டேக் கிளாஸஸ். ஏமா ஏன் இப்படி பண்றாங்க? ஓகே, உல்லாசபுரை சொல்லிருப்பாரு, தட் காலடி நாய் செல்வி மொமெண்ட் டுடே சூப்பர், லவ் யூ ஜாக்கி. அபிஷேக் சொல்லியிருக்காப்ல, ஜாக்கி சார் நாளைக்கு ஆஃபீஸ் 8 மணிக்கே போகணும், உங்க வாய்ஸ் கேட்டுட்டு தூங்க போறேன் அப்படின்னு போட்டு. அபிஷேக் சூப்பர்டா, சூப்பர் சூப்பர் சூப்பர். தரவேங்க சொல்லிருக்காங்க, மூட் ஸ்விங்ஸ் இஸ் த ராங் டர்ம் ஃபார் திஸ் எபிசோட். தமிழா டீம் ஷுட் ஹவ் செட் சைக்கோ கண்ட்ரோலிங் வைஃப். மூட் ஸ்விங்ஸ் இஸ் த நேச்சுரல் டியூரிங் PMS, பிரெக்னன்சி எக்ஸெட்ரா. உண்மை. சரி விடுங்க, நான் தான் சொல்றேங்க, அந்த குழந்தை அது ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் அந்த குழந்தை அழறது, அதுங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுலாம்
இப்படி தூக்கி அடிச்சுடும் பார்த்தீங்கன்னா நிறைய அம்மாக்கள் சைக்கோ எடுத்து போட்டேன்னு ஒரே போடு உம்மால என்ன கத்திட்டே இருக்க, பாலை கொடுத்தாலும் மயிரை கொடுத்தாலும் மட்டையை கொடுத்தாலும் அடிக்கிற அளவுக்கான கோவம் வரும். சைக்கோவே மாறிடுவாங்க அவங்க. இதுக்கு வந்து என்னது போஸ்ட் ஏதோ அதுக்கெல்லாம் பேர்லாம் சொல்லுவாங்க, அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு அதை பற்றி எனக்கு தெரியும். அது மாதிரியான ஏதோ ஒன்று சம்திங் ப்ரெக்னன்சி ஏதோ ஒரு காரணம் இது வந்து எல்லா பொம்பளையுமே உண்டு. இந்த டைம்லாம் வந்து அப்படி பத்தின்னு வச்சுக்காங்களேன். ஓகே. ஆனால் எங்கள் அம்மாலாம் எனக்கு இது இப்போ யாரும் சொன்னாங்களே நேற்று இன்னைக்கு கூட டெடிகேட்டட் சாங்னு ZEE5 வந்து அந்த சாங்லாம் பார்த்தோம் சரிங்க ரொம்ப நாள் கழிச்சு. ஸோ டெடிகேட்டட் சாங்கில் பாசம் அன்பு அது பூவே செம்புவே அப்புறம் வந்து இதெல்லாம் ஓடிச்சு. அப்போ வந்து இவங்க கேட்டாங்க நீ யாருக்கு பாட்டு வந்து டெடிகேட் பண்ண, எங்கள் அம்மா தான் பண்ணுவேன். ஏன்னா எந்த ஒரு சுற்றமும் இல்லாமல் எந்த ஒரு ஹெல்ப்புமே இல்லாமல் சுத்தமாக ஹெல்ப்பே கிடையாது. என்ன நல்லா இருக்காளா போனாளா அவ எங்கள் பாட்டி சத்யா பாட்டி மட்டும்தான் வந்து எங்கள் அம்மாவை பார்த்துக்கிட்டாங்க. அவங்க இவ்வளோ பண்ணாங்களேன்ட்டு அவங்களுக்கு டிவி வந்து இவங்க போய் பார்க்க போய் இவங்களுக்கு டிவி வந்தது. அதில் 2 பேருமே பறி கொடுத்தோம் நான். ஸோ அவங்க 2 பேரும் தான் என்னால் டெடிகேட் பண்ண முடியும். ஏன்னா எங்கள் சத்யா பாட்டியோடைய புருஷன் எங்கள் தாத்தா அவங்க தங்கச்சி எங்கள் சத்யா பாட்டியோட தங்கச்சியை வச்சுக்கிட்டாரு. இவங்களை தேத்தி விட்டாரு. போடா மயிர அவங்க கிடக்கிற மயிரான்ட்டு எங்கள் அம்மாவை தனியாக கூப்பிட்டு வந்து தெருவாக ஜாக்கெட் துணி விற்று எங்கள் அம்மாவை வந்து பியூஸ் படிக்க வச்சாங்க. கல்யாண டைமில் போய் நேராக போய் ஒத்தா ஒன்னால தான் அவன் பிறந்தா ஒழுங்கு மரியாதை பாத பூஜை வந்து நின்றுட்டு கல்யாணத்துக்கு வந்து நிற்க வச்சு பண்ணாங்க. ஏன்னா அப்பா இல்லாத பொண்ணுன்னு சொல்லக்கூடாதுன்றதுக்காக அதை செய்ய சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. நான் யாருக்கு டெடிட் பண்ணேன், எங்கள் அம்மாவை தான் டெடிட் பண்ணுவேன். ஏன்னா எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் 5 பேரை வளர்த்து ஆளாக்கி பெரிய விஷயம். பொருளாதாரமாக நான் ஒரு நல்ல ஹோட்டல் போனால் நல்ல சாப்பாடு சாப்பிட்டா ஒரு ஃப்ளைட்டில் போனால் இப்போ இந்த இடத்துலாம் போனால் எங்கள் அம்மா கூப்பிட்டா தான் எப்படி இருப்பாங்க, அவங்க எப்படி என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப நாகரிகம்லாம் பெருசாக தெரியாத காலகட்டங்கள் அவங்க இருந்ததெல்லாம். அப்போ இந்த மாதிரியான ஒரு அட்வான்ஸ்டான விஷயங்கள்லாம் அவங்க எப்படி பண்ணுவாங்க. ஆனால் இதையே நிறைய அம்மாக்கள் வந்து சைக்கோவாக வந்து பசங்களை போட்டு காலி பண்ணுறதுலாம் இருக்குது. எங்கள் அம்மா அப்படி கிடையாது. எங்கள் அம்மா அப்படி கிடையாது. காய்ஸ் நான் எப்பயும் சொல்கிறேன், உங்கள் ஒய்ஃப் வந்து உங்களுக்கு ரொம்ப உண்மையாகவும் உங்கள் மேலே ரொம்ப பாசமாகவும் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதை பண்ணுங்கள். அதே ஒரு சைக்கோ ஒய்ஃபாக இருந்தால் தூக்கி தள்ளி வைங்க. நான் எப்பயுமே சொல்கிறேன், லவ் இஸ் மியூச்சுவல். அது வந்து ஸ்லேவை உருவாக்காது. லவ் வந்து மியூச்சுவல். நான் ஒன்று கொடுத்தா அங்கே ஒன்று கிடைக்கும். 2 நாள் வேலைக்கே போகல, எனக்கு உடம்பு சொல்லலை, ஐம் ப்ரெக்னென்ட், இன்னும் ஷீ இஸ் நாட் கோயிங் டு ஆஃபீஸ். நீயே பார்த்துட்டாங்க உண்மை. ஸோ அதுதான் மியூச்சுவல். அவங்களுக்கு நான் இப்போ நான் வந்து உட்காந்து நேற்றே பேசிடுவேன். ஆக்சுவலி நான் சொன்னேன், நான் இல்லை எனக்கு முடியல நான் போய் படுத்துருவோம் அப்படின்ட்டு 8 மணிக்கெலாம் போயிட்டேன். இல்லைன்னா நேற்றே பேசணும் இந்த ஷோ. இன்றைக்கி தான் வந்து ஓரளவுக்கு NHS போய் டாக்டர்லாம் பார்த்து முடிச்சு ஓரளவுக்கு ஓகே ஃபைன். ஏன்னா எனக்கு மத்தியானத்தில் தான் ஓரளவுக்கு, ஏன்னா காலையில் இருக்கும்போது கிரீனஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்து முடிச்சப்பறம் தான், ஏன்னா எப்பயுமே மனதளவில் நீங்கள் தயாரான மட்டும்தான் நீங்கள் மற்ற விஷயங்களே பண்ண முடியும். ஸோ அப்படி அதுதான். அப்போ உங்களுக்கு இவ்வளோ அன்பை கொடுக்கும்போது நீங்கள் எக்ஸ்ட்ரீம் எவ்வளோ தூரம் வேணாலும் போகலாம். தட்ஸ் ஆல். எஸ் ஷாலினி வந்து ஹாய் சொல்லியிருக்காங்க. சூப்பர் ஏர்லி நீங்கள் இன்னைக்கு, அதனால ரொம்ப சந்தோஷம். இல்லை இந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் பேசணும்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடணும், ஒரு 10-9 வரைக்கும் வந்துருக்கணும். ஆனால் NHS அப்பாயின்மெண்ட் அது ஒன்றும் பண்ண முடியாது, அப்படியே போயிடுச்சு. அதுவே கிடைக்காதியா அதுக்கே. ஆனால் இவங்க டக்குன்னு கொடுத்துட்றாங்க. எங்கே இருக்கிற NHS கொஞ்சம் பரவாயில்ல. அட்லீஸ்ட் உல்லாச பறவை சொல்லியிருக்காப்புல, ஆளுக்கு ஒரு பெரிய சைஸ் குக்கர் வாங்கிட்டு வீட்டுக்கு போங்க, 3 ஸ்விங்கு 3 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போயிடுமா. ஆக்சுவலி அது எதுக்கு தெரியுமா போட்டது? எதுக்கு அந்த குக்கர்ல ஒருத்தர் வந்து வைஃப் இது பண்ணி போட்டுட்டாரு. எனக்கு அதெல்லாம் தெரியும். ஓ அந்த அளவுக்கு தெரியுமா? அதாவது ஜம்முனா ஒருத்தவங்க போட்டுனாங்க. காய்ஸ் ஒரு லேடி இதே மாதிரி பேசுது. காய்ஸ் நீங்க வந்து கவலைப்படாதீங்க, இந்த குக்கரு டிவியை திறந்தா குக்கர்ல சமைச்சு எல்லாத்தையும் கறியை துண்டு ஆக்கி பொண்டாட்டியை காலி பண்ணிட்டான் அப்படிலாம் நீங்க படிச்சு நீங்க வந்து கவலைப்படாதீங்க. நம்ம வீட்டுக்குலாம் அது பிரச்சனையே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு குக்கர் வைக்கவும் தெரியாது, குக்கர் மூடவே தெரியாது, குக்கர் மூடவும் தெரியாது. அப்படியே குக்கர் வச்சாலும் உங்களுக்கு எத்தனை விசில் ஒன்று நம்ம தான் சொல்லி தொலைணும் இல்ல. அந்த மாதிரியான விஷயம்லாம் இருக்கு அப்படின்ட்டு ஒரு ரீல்ஸ் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்தது. இது இந்த சம்பந்தப்பட்ட நானும் ரீல்ஸ் பார்த்தேன். அதுதான் நீங்க சொல்ல வரும்போது ஞாபகம். இந்த ஒரு ரீல்ல வந்து ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட வந்து போன் கேட்பாங்க, போனை கொடு அப்படின்வாங்க.
ஹஸ்பண்ட் வந்து கேட்பார், சிரிச்சுட்டே இருப்பாங்க ஒய்ஃபு, ஏய் என்ன இது மெசேஜ், ஃபோன் கொடு அப்படின்னோடனே அவங்க வந்து சொல்லுவாங்க, அக்கார்டிங் டு த செக்ஷன் 1892 ஆஃப் தி இந்தியன் லா ஆஃப் த கோர்ட் ஆஃப் தன்லாம் பேசி அவங்க வந்து ஃபோனை நீ வந்து என்கிட்ட இருந்து வாங்கினா சதீஷ் இவங்க தானே அந்த சதீஷ். ஆமா சதீஷ் அந்த ஆமா அவங்க தான் சதீஷ் அந்த கப்பல் அது ரொம்ப நல்லா பண்ணுவோம். அதுல அவங்க வந்து அந்த பொண்ணு வந்து சொல்லும், அக்கார்டிங் டு தி இந்தியன் லா ஆஃப் த கோர்ட் எல்லாம் வந்து என்கிட்ட நீ கேட்டீங்கன்னா உன்னை நான் போலீஸ் கொடுக்க முடியும். உடனே ஹஸ்பண்ட் வந்து பயந்துக்குவாரு, ஏய் சரி சாரி அப்படின்ட்டு. இது போயிட்டு இவங்க போவாங்க நேரா, ஏய் இன்னும் சிரிச்சுட்டே இருக்க போனை கூட, இவரு அக்காடிட்டு அடிச்சு போன கூட பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த அவங்க ஒய்ஃப் சொல்லுவாரு, என்ன முருங்கைக்காயெல்லாம் போட்டு பயங்கரமா சமைச்சிருக்கிற அப்படின்னு முருங்கை சாப்பிட்டா மட்டும் முருங்கை சாப்பிட்டா மட்டும் எப்படி கீசுறன்ற சொல்லுகிறேன். அந்த சதீஷோடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். எஸ் எஸ் லதா இப்ப சொல்லியிருக்காங்க. அப்புறம் பாலா, அப்புறம் இது ஒரு இன்னொரு பேர் ஒன்று இருக்கும், இதே மாதிரி ஒரு பேர் ரொம்ப நல்லா, அந்த பொண்ணு சூப்பராக நடிக்கும். பாலா, அந்த பையன் பேர் பாலா, அந்த பொண்ணு பேர் தெரியல, நல்லா இருக்கும் அந்த பொண்ணு சூப்பராக. அவங்க 2 பேர் ஜோடிகளில் இவங்க 2 பேர் ஜோடி ரீல்ஸில் வந்தா கண்டிப்பாக நான் பார்ப்பேன். லதா எப்பா சொல்லியிருக்காங்க, these days people like all cringe girls have parent support. They take in charge of husband and his family in few cases. These days many men feel getting a girl to marry itself an achievement. அதேதான், இதனால ஒரு பொண்ணு கிடைக்கிறதே பெரிய விஷயம், கல்யாணம் ஆகிறதே பெரிய விஷயம். இந்த 90s கிட்ஸ்லாம் தெரியறதுனாலயே இந்த பொண்ணுங்க இப்படிதான் இருக்குங்க போல இருக்கு. நான்லாம் இந்த மாதிரிலாம் எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இப்படிலாம் பெண்கள் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10 கையில ஆர்டர் பண்ணியிருப்பேன் மேடம், அவ்வளோதான். ஓகே ஓகே. ஷாலினி கோகுல் சொல்லியிருக்காங்க, ஈவன் ராண்டி டாக்ஸ் அபவுட் இட் ஜாக்கி as toxic feminism. Oh my god, Jackie, girls are intervene in everything. Why should they handle husband accounts? இட்ஸ் இஸ் ஓன் வேர்ல்ட் அப்படின்ட்டு. ஏங்க அதுதான், அதை கேட்டதுக்கு தான் அவர் என் கணவர் அப்படின்ட்டாங்களே. ஏமா நீங்க எல்லாம் உங்களோட பாஸ்வேர்ட் கொடுப்பீங்களா? நோ அப்படின்ட்டாங்க. இவங்களும் கொடுத்துருக்காங்க பாருங்க, இத்தனை கணவர்களும். நீ ஏமா உன் பாஸ்வேர்ட் கொடுக்கலன்னா கேட்கவே இல்லை பாருங்க. ஏன்னா அவங்களுக்கு அடுத்த பயம் என்னன்னா, இதை கேட்டா அப்புறம் நான் என்ன நீ சந்தேகப்படுறியான்னு அதுக்கு ஒரு தடவை மூட் ஸ்விங் ஆயிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி பயந்துகிட்டு இருக்காங்க. அண்ட் உல்லாசபரி சொல்லியிருக்காப்ல, யாருக்கு தெரியும் அந்த டைவர்ஸ் கேட்கிற பொண்ணுக்கு பின்னாடி பிரகாஷ் விடாமுயற்சி இருக்கானோ என்னமோ. எனக்கு புரியலண்ணா. இட்ஸ் ஓகே. விடாமுயற்சியில் அது என்ன செய்யும், நம்ம டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டு பிரகாஷ் ஒருத்தவங்க கூட கிளம்பலான்னு தான் போவோம். அவரு என்ன பண்ணுவாரு, பொண்டாட்டி வந்து பரவாயில்ல அப்படின்னு. ஆக்சுவலி அந்த படத்தோட கான்செப்ட் என்னன்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து ஒரு பொண்ணு வந்து கிளம்புறாங்க போது ரெஸ்பெக்ட் பண்ணி இன்னும் விட்டுறணுன்றதான் அங்க மேட்டர்னு வச்சுக்காங்களா. இப்ப டாட்ஸ் கனெக்ட் பண்ணிட்டேன். அதுல இன்னொருத்தர் அந்த ஏஜ் டிஃபரன்ஸ்ல வந்து ஒருத்தர் வந்து அந்த பொண்ணு வந்து ரீல்ஸ் எடுக்கும், அவங்க சொல்லுவாங்க அவர் எதுவுமே சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாருங்க அப்படின்னா. இவ்வளவு டார்ச்சர் பண்ணி எப்படி நீங்க இருக்கீங்க அப்படின்னு போது சொன்ன லவ்னு. ஆமா, ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு உண்மையிலே. அது தெரியல அவர் எந்த அளவுக்கு அங்கெல்லாம் இதெல்லாம் வச்சு நம்ம அப்படியெல்லாம் ஜட்ஜ் பண்ண முடியாது. ஆனாலும் ஓவராலா நம்ம பார்க்கும்போது இந்த பக்கம் இருக்கிறவங்க கொஞ்சம் பாவமா தான் இருந்தாங்க, அவ்வளவுதான். ஓகேவா. அண்ட் சிவராமன் சொல்லியிருக்காப்ல, ஹை சக்ஸஸ்ஃபுல்லி ஐம் ஜாயிங் யூ லைவ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைமா. ஓகே. தருண் விக்னேஷ் சொல்லியிருக்காங்க, as a couple we should only share the information so that they are aware how to reach us if we are away or any emergency. Okay. Why you need permission? Even boss we will give only information in corporate. Yes. அதான் எமர்ஜென்சி ஸ்டேஜஸ்ல நம்மள வந்து அவங்க காண்டாக்ட் பண்றதுக்கான விஷயங்கள் செஞ்சா போதும். அதை தான் நான் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் ஆக போகுது. அடுத்த இதுல வந்து எமர்ஜென்சில என்ன பண்றாங்க இவங்க, அந்த மாதிரி விஷயங்களையும் அப்படியே பேசுறேன். அப்ப நம்ம 2வது பாகம் போயிடலாமா? ஆமா சார். அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ், மீதி கமெண்ட்ஸ் படிக்கலாம் இல்லைங்களா? நோட் கொடுங்க. இங்கே இன்னொரு நோட் இருக்கு, பென் அங்கேயே இருந்தது பாருங்க, இல்லைங்களா? இல்லை மேடம். தேங்க்யூ மேம். வெல்கம். சரியா? சவுண்டு கொடுத்துட்டே இருக்காங்க ஒருத்தவங்க. அவங்க ஏதாவது நடந்துட்டு இருப்பாங்க, பசிக்குமா இருக்கும். ஓகே ஓகே. இப்போ நம்ம வந்து லதா ஐயப்பா அதுலேருந்து படிக்கணும், நான் அடுத்ததில் படிக்கிறேன். ஸோ செகண்ட் பார்ட் போயிடலாங்களா? போயிடலாம். இதுவரை லைக் போட்ட அத்தனை பேருடைய வாழ்விலும் செல்வ செழிப்புகளும் நினைத்த காரியம் எல்லாம் நடக்கிறதுக்கு எல்லாம் வல்ல இயற்கை துணை இருக்கட்டும். தைப்பூசம் வந்துட்டு எல்லாம் வந்து எக்ஸலண்ட்டாக எல்லா வேலையும் பண்ணிட்டு இருந்தீங்க. நான் பார்த்தேன், FBயில் பார்த்தேன், நிறைய பேர் தைப்பூசத்துக்காக சமைச்சு கமிச்சுலாம் போட்டுருந்தேன், ஆர்வலாம் போட்டுருந்தான். அது மட்டும் கிடையாது, அதுக்கான இதெல்லாம் பண்ணியிருப்பீங்க. ஸோ எல்லா நல்ல காரியங்களும் நடக்கும். லைக் போட்ட அத்தனை பேருக்கும் தேங்க்யூ ஸோ மச். இப்போ நம்ம நெக்ஸ்ட் போகலாம். ஓகே. எங்களை சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்பிளே இருக்கிற டீட்டெயில்ஸ் மூலமாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கேட்டகரியில் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ
மீண்டும் வேறொரு எபிசோடில், அதாவது அடுத்த எபிசோடில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி கூறிடுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.